சிற்றம்பலம். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாதென் செய்வனிகள் கொண்டருளும் தாயானை சற்கே சென்றூதாய் கொத்தும்பி கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேறல் வாய்மெடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூதுரை ஆதீனம் சிறுவ ஸ்ரீ குருமா சன்னிதானங்களுடைய பொன்னார்த்தபடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதன் சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்ட அருள் என்ற குருநாதர் சார் தங்கல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து வாரந்தோறும் தொடர்ந்து இந்த சிந்தனை நடைப்பதற்கு துணையாய் இருக்கின்ற நம்முடைய கொங்கு மண்டலம் ஆடல்வல்லான அறக்கட்டளை அமைப்பினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் சபரி நிறுவனத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகத்தை தொடர்ந்து சிந்திக்கின்ற ஒரு அருமையான பேரு திருவருளால் கிடைத்திருக்கிறது. ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில்ஞான பூசை சித்தியார்கள். ஞான நூல் இந்த திருமுறைகள் தான் நம்முடைய ஞான நூல். அந்த ஞான நூல்களை எல்லாம் ஓதுதல் அது ஒரு பூசைங்கிறார். அந்த காலத்துல திருவாசக பூசை என்று ஒன்று நடந்திருக்கிறது என்று தண்டபணீஸ்வரர் குறிப்பிடுவார். சிவபூசை செய்தது போல திருவாசகத்தை வைத்து பூஜை செய்திருக்கிறார். லிங்கம் பூஜை பண்றதுக்கு பதிலா திருவாசகத்தை வச்சு பூசை செய்திருக்கிறார்கள். அவர் அதனால ஒரு சிரமம் ஏற்பட்டதையும் சொல்வார். அதனால நிறைய பேர் பூசை செய்யறதுக்காக ஏட்டு பிரதிகள் நிறைய எடுக்க அதனால பாடபேதங்கள் உண்டாயினங்கிறார். ஏன்னா பிரதி எடுக்கும் பொழுது ஒரு சின்ன எழுத்து மாதிரி வந்துடும். அதனால அந்த புலவர்களால தான் பார்க்க முடியும். இப்ப மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இந்த பிரதி எடுப்பதற்கு ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது. மதுரையில கோயில் பக்கத்துல எழுத்தாணிக்கார தெரு என்று ஒரு தெருவே இருக்கு. எழுத்தாணிக்கார தெருன்னு பேர். இன்றைக்கு அங்கெல்லாம் வெங்கல பாத்திரம் எல்லாம் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு அந்த பகுதி. ஆனா ஒரு காலத்துல அது எப்படி இருந்திருக்குன்னா, இப்ப நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய டாக்குமெண்ட் வீடு பத்திரம் ஓலைச்சுவடியா தானே இருந்திருக்கும். அது கொஞ்சம் நாளா எடுத்து நாங்க கொண்டு கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு காப்பி எடுத்து கொடுப்பாங்க. அப்படின்னா திரும்ப பார்த்து எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு ஆட்கள் வரிசையா அந்த எழுத்தாணி பனை ஓலையில எழுத்தாணி கொண்டு எழுதுவதற்கு பயிற்சி பெற்றவர்கள். அதனால அதை கொண்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பத்திரங்கள் மற்ற முக்கியமான தஸ்தாவேஜுகளை கொடுத்தா எடுத்துருவாங்க. அவங்கதான் இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் பல பிரதிகள் எடுத்து கொடுக்கிறது. ஓலைச்சுவடிகளை காப்பாற்றுவதற்கென்று சில முறைகள் இருந்திருக்கின்றன. அதுவும் ஒரு கால எல்லை வரைதான். அதுக்கப்புறம் அதனுடைய ஆயுள் காலம் முடிந்துடும். அதனால என்ன பண்ணாங்கன்னா வேற பிரதி எடுப்பாங்க. தனமணிதீசன் சொல்றார், திருவாசக பூசை என்று இருந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணுன்னு பிரதியை எடுத்து வாங்கும் பொழுது அது அவசரத்துல அல்லது சில நேரங்கள்ல ஒன்று ரெண்டு பாடபேதங்கள் இந்த மாதிரி உருவாகின என்ன ஒரு குறிப்பு சொல்வார். அவர் சொல்ல வந்தது பாடபேதங்கள் இப்படி ஆச்சுங்கிறது காரணத்தை. ஆனா நமக்கு கிடைச்ச ஒரு செய்தி என்னன்னா, திருவாசக பூசை என்று நடந்திருக்கு ஒரு காலத்துல.
சிவபூஜை செய்யற மாதிரி திருவாசகத்தையே வச்சு சிவமா பார்த்து பூஜை செய்திருக்கிறார்கள். மாணிக்க வாசகரை சிவமாக பார்த்திருக்கிறார்கள். அதனால திருவாசகத்தையும் எப்படி வைத்திருக்கிறார்கள்? அதனால இந்த திருவாசகம் உள்ளிட்ட திருமுறைகள் எல்லாம் ஞான நூல்கள். அது ஞானத்தை நமக்கு பயப்பிக்கும் நூல்கள். சித்தியார்கள் என்ன சொல்றாரு? இறைவன் அடி அடைவிக்கும் பூசை எதுன்னா முதல்ல என்ன சொல்றாரு? ஞான நூல் தனை ஓதல்ங்கிறார். அடுத்தது ரொம்ப சிறப்பு என்ன சொல்றாரு? ஓதுவித்தல்ங்கிறார். திருக்குறள் தான் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நாம ஓதுறது ஒண்ணு, இந்த அமைப்புகள் எல்லாம் முனையாடல் வல்ல அறக்கட்டளை ஆகட்டும், சபரி அமைப்பாகட்டும், ஏனைய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று பாருங்க. ஓதுவித்தல் அதுவும் ஒரு பெரிய பூசைங்கிறார். அதன் பின்னர் என்ன சொல்றாரு பாருங்க? நற்பொருளை கேட்பித்தல்ங்கிறார். அதுக்கப்புறம் தான் கேட்டல் சொல்றார். நற்பொருளை அப்படின்னா பெருமான் திருவாய் மலர்ந்த அந்த வேதாகங்கள், திருமுறைகள், சாத்திரங்கள் இவற்றையெல்லாம் பிறர் கேட்குமாறு செய்தல். அது நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல்ங்கிறார். குருநாதற்ற உபதேசத்தை கேட்கணும், அது தான் கேட்டல். நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் சுவாமிய. ஈனம்னா குறைவில்லாத பொருள் யாருன்னா சுவாமி தான். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடற் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்த மனத்திடை மன்னிய மன்னே என்பர். அதனால குறைவிலா பொருள் வந்து அதுதான். நன்றுடையானை தீயதிலானை என்பர். இந்த நன்று என்பது அந்த இடத்துல நன்மை என்கின்ற பொருள். நன்று என்பது இன்பம், நன்மை என்ற பொருள். அதனால வந்து அது இன்பம் பயப்பவன். அதனால நன்றுடையான், எந்த வகையிலும் தீமை அவன்கிட்ட இல்லை என்பதனாலே நன்றுடையானை தீயதில்லானை என்று சொல்ற. ஆனா அப்பேற்பட்ட நன்றாய் ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல். இவை ஐந்தும் ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாய் ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், இவை ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசையினர். பெருமாண்ட கொண்டு சேர்க்கிற பூசையா. வாரந்தோறும் அதை அவ்வாறு அந்த ஒரு பூசையை இங்க செய்வதற்கு துணையா இருக்கிற திருவருளுக்கு மூலம் நன்றி. ஏன்னா இந்த பூசை நடக்குன்னா இது வாரந்தோறும் இந்த பூசையை செய்வதற்கு நமக்கு துணையா இருக்கிறது யாருன்னா சுவாமி. சுவாமி துணை இல்லாமல் அந்த பூசையும் நடைபெறாது. ஆனால் அந்த திருவருளை நினைந்து போற்றி, அப்ப இறைவன் அடி அடைவிக்கும் பூசை அதில் ஒன்றாயிருக்கக்கூடிய ஞான நூல்தனை ஓதல். அந்த நூலை ஓதலுடைய சிறப்பை ஏற்கனவே சிவபுராணத்திலே சொல்லிட்டார். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர். அது கூட நம்ம அப்போ சிந்திச்சோம். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், அது ஒரு பொருள். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர். ஏனையவர்களாம் செல்வர் அல்ல, செல்வத்தை உடையவர்கள் செல்வர். அது எப்பேற்பட்ட செல்வம் நமக்கெல்லாம்னாரு? வாராத செல்வம் வருவிப்பானை நம்ம சாமி. அதனால ஏனையோர் போன்ற இல்ல, சைவம் சார்ந்து இருப்பவர்கள் கிடைக்கக்கூடிய செல்வம் எல்லாம் ஏனையோருக்கு கிடைத்தற்கரிய செல்வம். செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையார் அகலாத செப்பற்றோதி என்பவர். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞான சுடர் விளங்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையார் அகலாத செப்பற்றோதி. ஏன்னா செல்வன் அப்படிங்கிறத யாருன்னா சாமியை தான் குறிக்கும். செல்வ நெடுமாடம் சென்று சேர்ந்தோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்க்கை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அதனால செல்வன்னாலே நாம சும்மா கல்யாணத்துல நமக்கும் திருவள்ளுவர் செல்வன் போட்டு செல்வன் அவன் தான். அதனால செல்வன்கிறது சுவாமி. அதனால செல்வத்தை உடையவன் செல்வன். அவன் நமக்கு செல்வம் எல்லாம் தரக்கூடிய செல்வன். அதனால என்ன செல்வத்தை தருகிறான்னாரு? வாராத செல்வம். இன்னும் சரியா ரொம்ப குறிப்பா சொன்னா முக்தி செல்வத்தை தருகிறார். ஏனையோரால தர முடியாத முக்தி செல்வத்தையும் தருபவன் சுவாமி. அதனால அந்த செல்வம் எல்லாம் கைகூடணும்னா இந்த பூசை முக்கியம். அந்த செல்வத்தை இங்கு கைவர பெற்றவர்கள் செல்வம். அது யாருன்னாரு? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் செல்வர்கள். அவங்களெல்லாம் தான் செல்வர்கள். அப்ப சொல்லிய பாட்டினுடைய பொருள் உணர்ந்துன்னா அங்க சொல்லிய பாட்டினுடைய பொருள் பெருமாள். நீங்க ஒரு காப்பியம்னு இருந்தா அதுக்கு பாட்டுடைய தலைவன் இருப்பார். திருமுரு ஆற்றுப்படைன்னா பாட்டுடைய தலைவன் முருகப்பெருமான்.
பெரிய புராணம் இருந்தா பாட்டுடைய தலைவர் யாருனாரு? சுந்தரர். ஆனாலும் சொல்லிய பாட்டினுடைய பொருள் சிவபுராணத்துக்கு பாட்டுடைய தலைவர் சுவாமி தான். ஆனாலும் அந்த பொருளை உணர்ந்தவர்கள், அதான் சொல்லிய பாட்டின் பொருள் அப்படின்னா, பாட்டு பாட்டா தமிழ் பொருள் அப்படின்னா தமிழ் புலவர்கள் எல்லாரும் முக்திக்கு போறோம் அப்படி சொல்லல. சொல்லிய பாட்டினுடைய பொருள் எதுனா சுவாமி, அதை உணர்ந்தவர்கள் செல்வர்கள். அவர்கள் எங்க இருப்பார்கள்? சிவபுரத்தின் உள்ளார். அங்க என்ன செய்வாங்கன்னாரு? சிவனடி கீழ். எப்படி இருப்பாங்கன்னாரு? பணிந்து. ஏனையவர்கள்லாம் என்ன சொல்றாரு? அவர்களை ஏத்துவார்கள், வழிபாடு செய்வார். அதனால செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் எங்க? சிவனடி கீழ். பல்லோரும் அவர்களை வழிபாடு ஏத்த இவர்கள் பணிந்து இருப்பார்கள். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வேறு திருவள்ளுவர். அந்த பணிவுதான் சைவம் காற்ற உயர்ந்த நெறி. வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாறு ஊழ் பெறல் அரிதுங்கிற தாழ்வெனும் தன்மையோடுங்கிற அதுதான் நமக்கு கொடுத்த பெரிய சொத்து. ஆனால் அந்த செல்வம் முக்தி செல்வம், வாராத செல்வம். அதையெல்லாம் அடைவதற்குரிய பூசை எதுன்னா இந்த திருவாசகம் போன்ற ஞான நூல்களை ஓதுதலும் ஓதுவித்தலும். அதை தொடர்ந்து செய்வதற்கு துணையாயிருக்கின்ற திருவருளை நாம் முதல்ல நினைந்து போற்றி, அதுல இரண்டாவது பகுதியாய் இருக்கக்கூடிய கீர்த்தி திரு அகவலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பன்னுயிரெல்லாம் பயிர்ந்தனாயி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றி அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும். என்னுடைய இருள் அப்படின்னா அந்த ஆணவ மலத்தை ஏற துறந்து முழுமையாக நீக்கியும் எங்க இருப்பான்னு அடியார் உள்ளத்து. சுவாமி இருக்கிற இடமே எதுங்கிறார்? அடியாருடைய உள்ளம். சுவாமிக்கு அட்ரஸ் எழுதணும்னா கைலாயம் சிவலோகம் எல்லாம் எழுத வேண்டாமா? பெரும் அடியாருடைய திருவுள்ளம். சிவபுரம் என்பதற்கே தர்மபுர தேசியர் அடியார் திருவுள்ளம்னு பதிலளிட்டு போயிட்டார் பொருள். ஏன்னாரு? அடியார் உள்ளத்து அன்பு மீதூர எப்படி இருக்கான்னாரு? அப்பப்ப வருவான் போவான் சொல்ல முடியாது. இல்ல இல்ல, குடியா கொண்டாரு. அங்கேதான் சார் குடியிருப்பான் அவன். ஏதோ ஒரு நாள் வந்தான் போனான், போன மாசம் ஒரு நாள் வந்துட்டு போனான், அப்படிலாம் கிடையாது. ஆள் பெர்மனன்ட் அட்ரஸ் இங்கதான். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் தான் சிறப்பு. இப்படி எல்லாம் அந்த கீர்த்தி திருவள்ளுவர் ஆரம்பிச்சு சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமை அப்படின்னு எழுதினாங்க. பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு அடியார்களுக்கு பல்வேறு நிலைகளிலே அவன் அருள் செய்த திறம். அதுதான் இங்க பழைய திருப்பெருந்துறை புராணம் அப்படிதான் சொல்லுது. புகழ் பெருகும் செய்கை எல்லாம் புகழ் அகவல் ஒன்றாகும். புகழ் பெருகும் செய்கைன்னா சுவாமி செய்கிற செய்கைதான் புகழ் பெருகும் செய்கை. அதனால ஏன்னா யாராலும் செய்ய முடியாத செயல் செஞ்சாதான் புகழுக்குரியது. யாராலும் செய்ய முடியாத செயல் யாரு செய்ய? அவனாலும் செய்ய முடியும். அதனால புகழ் பெருகும் செய்கை எல்லாம் புகழ் அகவல் இந்த கீர்த்தி திருவள்ளுவர் ஒன்றாகும் என்று சொல்லி பழைய திருப்பெருந்துறை புராணத்துல இதுக்கு குறிப்பெழுதுவார். அதைத்தான் நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானுடைய கருணை செயல்களை, பெருமானுடைய பராக்கிரமத்தை, பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்த திறத்தை, அதையெல்லாம் சிந்திப்பது என்பதுதான் அடியாறுகளுக்கு விதி. அடியாறுகள் என்று சொன்னால் செய்ய வேண்டியது என்னன்னாரு? பெருமானை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா கூட்டம் கூட்டமா சேர்ந்து பெருமானுடைய புகழைத்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பாருங்கிறார். அது பூசையில அவனுடைய மந்திரத்தை உச்சாரணம் செய்யும் பொழுது, ஜபிக்கும் பொழுது அது வெவ்வேறு இருந்து, ஏனைய நேரங்கள் எப்படின்னாரு குழுவா இப்படி சேர்ந்து இருந்து பெருமானுடைய புகழை சிந்திப்பது. அதுதான் அடியாருடைய இலக்கணம்ங்கிறார். அதனால சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், நிச்சுவார், வைப்பார், அப்படிதான் சொல்ற. அதனால அதையெல்லாம் தான் இங்க செய்ய வேண்டும் என்று இந்த கீர்த்தி திரு அகவல்ல இப்படியெல்லாம் புகழ் பெருகும் செய்கையெல்லாம் புகழ் அகவல். அதுதான் இந்த அருளாளர்கள் நமக்கு ஞானசம்பந்தர் முதலாயின 27 திருமுறை ஆசிரியர்களும் அதன் வழி வந்த பின்னர் அந்த ஆசிரியர்களும் நமக்கு செய்ததெல்லாம்
பெருமான் பல்வேறு காலகட்டங்களிலே ஒவ்வொரு அடியாருக்கும் எவ்வாறு அருள் செய்தான் என்ற கருணையைத்தான் நம்ம காட்டி சென்றார். ஆனாலும் அடியார்கள் பெருமானை சிந்தித்திருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். யாரு பெருமானை சிந்திக்க நினைக்கிறார்களோ அவர்களுடைய சிந்தையில அவன் வருவாங்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எங்க சார் கண்ண மூடி உட்கார்ந்தா என்னெல்லாம் வருதுங்கிறோம். அவனும் சொல்றாரு, அப்பர் சமயல் சொல் சிந்திப்பரியன கஷ்டம் தாங்கிறார். சிந்திப்பவர்க்கு செந்தே முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன. ஆனா சிந்திக்கணும்னு உட்கார்ந்தா சாமி கூட வருவாங்க தான் சொல்ற. ஆலம்தான் உகந்த அமுது செய்தானை ஆதியை அமரர் உலகத்தும் சீலம்தான் பெரிது குடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானைங்கிற. சிந்திச்சா கூட இருப்பாங்கிற. ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோ வாழ் சித்தம் கழிகூட சிந்திக்க வேண்டும். பெருமானை உள்ள மனசுல நினைச்சா ஏன்னாரு, அது ரொம்ப உயர்ந்த பொருள். அந்த பொருள் உள்ள மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாலே போறோம், மகிழ்ச்சியா தான் இருப்போம். சாத்திரம் சொல்லுச்சு, ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பொடுங்க தூங்குவர் பற்றியே சொல்லுனார். சீவன் முத்தர் இலக்கணம் சொல்றார் திருவள்ளுவர். ஓங்கு உணர்வின்கிறார். பெருமானை பற்றிய உணர்வுங்கிறது ரொம்ப உயர்ந்த உணர்வு. ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி, அதுக்குள்ளே அடங்கி உள்ளத்துள் இன்போடுங்க. சுவாமியை நினைச்சுக்கிட்டே இருந்தா உள்ளத்துல மகிழ்ச்சி. நீங்க எப்பவுமே பாருங்க, பழைய காலமா இருந்தாலும் சரி, பின்னர் நடக்க போறதா இருந்தாலும் சரி, ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்களை சிந்திச்சு கொண்டே இருந்தோம்னு வச்சுங்க. நான் படிக்கும்போது பள்ளிக்கூடத்துல அப்படி படிப்பேன் சார், இதுல இருந்து அங்க பிரைஸ் வாங்கும்போது எப்படி இருந்தது சார், இப்படி நினைச்சிட்டு இருக்கணும். நாம அதை விட்டுட்டு சிற்சில வினையினால தாண்டி சிரமங்களை எல்லாம் நினைத்துட்டு இருக்காரு. பின்னாடி இருக்க போறதை எப்படி நினைக்கணும்னாரு, உள்ளதெல்லாம் உயர்வுள்ள மற்ற தள்ளினம் தள்ளாம. திருவள்ளுவர் நினைக்கிற செயல்கள்லாம் எப்படி இருக்கும்னாரு, எங்க பெருமான் கூட இருக்கிறான், அப்புறம் என்ன கவலை. யாரெல்லாம் பின்னரையும் நினைத்து கவலையாக நினைக்கிறார்களோ தப்பா நினைச்சுக்காதீங்க, பதிவாகுது. அவர்களெல்லாம் இறை நம்பிக்கையில் திடமாக இல்லை என்று அர்த்தம். பெருமான் கூட இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு ஆனா எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்கனை பிடித்தேன் பாட்டை மட்டும் பாடிட்டு சிக்கனை பிடிக்கலன்னு. சிக்கனை பிடித்தேன் எங்களுக்கு அருள்வதினே அப்படின்னு பாடிட்டு பெருமானு சிக்கனை பிடிச்சிருந்தா நம்ம எப்படி இருப்போம்? அவ்வளவுதான், பயமே இல்லாம இருப்போம், கவலை இல்லாம இருப்போம், வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்போம். ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் சொல்றாரு சுவாமிகள். ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேனா நிற்பர் நின் அருளேங்க. ஏசுறவங்க ஏசட்டும், பேசுறவங்க பேசட்டும், நான் உங்களுக்கு தெளிவா இருக்கேன். என்னன்னு எல்லாம் உன்னுடைய திருவுருள். இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது என்ன. பெருமானை நீ கொடுத்தேனாலும் திருவருள், கொடுக்கலாம் அதுவும் திருவருள். அந்த உறுதிப்பாடு இருக்குமானால் அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு கவலைப்பட போறோம் போங்க. கவலையை தீர்க்கிறதே பெருமான், கவலையை தருவது ஆணவ மூலம். இதுதான் சித்தாந்தம் சொல்லுங்க. கவலை எங்க இருந்து வருதுன்னு ஆணவ மூலத்துல இருந்து. சரி, அப்ப கவலை தீர்க்கிறது யாருன்னாரு, அதுக்கு ஒன்றும் மாத்திரை மருந்தெல்லாம் கிடையாது. யாருன்னாரு, பெருமான் தான். மேலை விதியே விதியன் பயனையே விரவார் புறம் மூன்றெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரைக்கண் மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலைக்கலனை பலனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. சுந்தர தேவர் காலை எழுந்து தொழுவாருங்கிற. அவ்வளவுதான். காலையில எந்திரிச்சு பல்ல தேய்ச்சிட்டு முகத்தை கழி திடீர் பூசி பெருமான் முன்னாடி போய் தொழக்கூடியவர்களுக்கு கவலை என்பது கிடையாது. நம்ம வீடுகளெல்லாம் அத்தனை சொல்லி கொடுத்தாங்க. நாமளும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அதானே சொல்லி கொடுத்தோம். காலையில எந்திரிச்சோன்னு என்ன பண்ணாரு, காப்பி குடிக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. காலையில எந்திரிச்சு என்ன பண்ணாரு, முகத்தை கழி திருநீர் பூசி வீசிட்டு பெருமான் போய் முன்னாடி நின்று மந்திரமாவது அவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும்னாரு, கவலையே இருக்காதுன்னு. காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரைக்கண்டார் மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலை கலனி பலனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானேன் திருக்கச்சூர் ஆலக்கோயில்ல வர்றார். அப்ப அந்த கவலையெல்லாம் நீக்கிறதுக்கு சுவாமி. அப்போ யாரே ஒருத்தர் கவலையா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமான் கூட இருக்கிறாங்கிற இது அது அவன் பார்த்துக்கிறான். அந்த ஒரு உறுதிப்பாடு அது அப்பர் சுவாமியோட இதுல வரும். மலையே வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுதிரேல்கள்.
திருமுறை படிச்சா அப்படி எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை, தைரியத்தை, உணர்வையும் கூட கொடுக்குது. பின்னாடி வாங்க அதை வாங்கி அப்படியே போடுறாரு பாபன். வானம் இடிந்து தரையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த காணமையில் முருகையர் திருவருள் கைவிட மாட்டாதே. என்ன ஒரு தைரியம்! வானத்துல இருந்து ஒரு கல்லு தலையில வந்து விழுந்துன்னு சொல்லல, வானமே விழுந்தாலும் வானம் இடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த காணமையில் முருகையர் திருவருள் கைவிட மாட்டாதே. உறுதிப்பாடு. அந்த உறுதிப்பாடெல்லாம் இந்த திருமுறைகள் நமக்கு தருகிறது. அந்த வகையில நாம போன வகுப்புல நிறைவா சொல்லும் பொழுது தசாங்கம் என்பதனை பேசிக்கொண்டு வருகிறோம். திருத்தசாங்கம். தசாங்கம் அப்படின்னு அன்னைக்கே சொன்ன. தச அங்கம், அங்கம்னா உறுப்பு, தசம்னா 10. மன்னர்கள், வள்ளல்கள், இறைவன் இவர்கள் மேலே எல்லாம் புலவர்கள் அவர்களுடைய 10 உறுப்புகளை பெருமைப்படுத்தி பாடுவது. என்னெல்லாம் 10 உறுப்புகள்னு இலக்கணமும் வச்சாங்க. கொடி, ஆறு, முரசு, படை, மாலை, ஊர்தி, நாடு, ஊர், பெயர், மலை என்று 10. இதையெல்லாம் அவருடைய ஊர்தி இது, ஊர்தியை பற்றி பெருமையா பாடு. அவர் இருக்கக்கூடிய நாடு இது, அதனுடைய பெருமை இது. அவர் அந்த நாட்டில் அவர் இருக்கக்கூடிய ஊர் இது, அதனுடைய பெருமை இது. அவருடைய பெயர், அதனுடைய பெருமை இது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மலை, அதனுடைய பெருமை. அங்க ஓடுற ஆறு, அதனுடைய பெருமை. இப்படி வள்ளல்களை, அரசர்களை, இறைவனை பாடி இருக்கிறார். திருத்தசாங்கம்னு இவர் 19வது தலைப்பா திருத்தசாங்கம்னு ஒரு தலைப்பு போட்டே பாடுறார் மாணிக்கவாசகர். கீர்த்தி திரு அவருக்குள்ளேயும் தசாங்கம் பாடுறார். சாத்திரத்துல நெஞ்சு விடுதுவதுன்னு ஒரு சாத்திரம். உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய ஞானாசிரியர் ஆகிய மறைஞான சம்பந்தத்தை தன்னுடைய நெஞ்சை தூதா விடுறார். தூதி இலக்கியத்துல தமிழ்லயே முதல் நூலா வந்தது நெஞ்சு விடுது. தூதி என்பது 96 வகை பிரபந்தத்துல ஒன்னா வருது, பின்னாடி சிற்றிலக்கிய வகையில. அதுக்கு இலக்கணம் எல்லாம் பேசுறாங்க. ஆனா முதல்ல தூதி இலக்கியம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறதுல, முன்னாடி எது இருந்தெல்லாம் போயிருக்கலாம், ஆனா கையில இருக்கிறதுல முதல் தூதி இலக்கியம் எதுன்னா உமாபதி சிவாச்சாரியார் பண்ண நெஞ்சு விடுத்துதான். அதுல தன்னுடைய நெஞ்சத்தை மறைஞான சம்பந்தர் தன்னுடைய ஆசிரியருக்கு தூதாக அனுப்புற. போய் நீ அவர்கிட்ட போய் அந்த கொன்றை மாலையை வாங்கிட்டு வான்னு பாடுவார். அப்படின்னா அது சிவபெருமான் குருநாதர், அதனால கொன்றை மாலையை வாங்கிட்டு வா அப்படின்னு பாடுற. அங்க தசாங்கம் பாடுவார். அங்க தசாங்கத்துல 1-2 கொஞ்சம் மாத்தி அமைக்கிற. இங்க ஊர்தி என்று வருவதற்கு அவர் ஊர்தின்னு தனியா பாடாம குதிரைன்னு பாடுவார். இங்க இவர் படை என்று அங்க சொல்ற இடத்துல முரச பாடிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, யானை என்று ஒண்ணு தனியா பாடுவார். பெயர் என்று தனியா அங்க குறிக்கல. குருநாதருடைய பெயரை ஏன்னாரு, அது ஒரு மரபு. பாருங்க, அந்த காலத்துல குருநாதருடைய திருநாமத்தை சொல்றது இல்லை. இல்லறத்துல இருப்போர் கணவன் பெயரை சொல்வது இல்லை என்று ஒரு மரபு பதிவு பண்ணி அது சொல்லுங்க பெயர். அப்படி இருந்த காலம் உண்டு. அதே மாதிரி குருநாதருடைய துறவரத்துல இருக்கிறவங்க குருநாதருடைய திருநாமத்தை சொல்றது. இதெல்லாம் மரபு. நீங்க இல்லறம் துறவரம் அப்படி ஒண்ணு போல வந்திருக்கு நமக்கு. ஏன்னாரு ரெண்டுமே போற்றப்படுகின்ற ஒரு சமயம் சைவம். நீங்க சமணர்கள் மாதிரி துறவரம் தான் உயர்வுன்னு நம்ம பேசல. நம்ம என்ன பேசணும்னாரு, ரெண்டையுமே வச்சு பேசணும். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மரவாமை பொருள்னாரு சேக்கலால். அந்த எக்கோலம் கொண்டாலும் இல்லற கோலமா இருந்தாலும் சரி, துறவர கோலமா இருந்தாலும் சரி, நமக்கு முக்தி உண்டு. ரெண்டுமே சிறப்பா போற்றப்பட்டு. இல்லறமும் எந்த வகையிலும் குறைவா சொல்லல, துறவரும் குறைவா சொல்ல. இன்னும் ஒருபடி மேல போனா வள்ளுவரி இல்லறத்தை உயர்வாச்சு பேசுறாரு. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறர் பழிப்பது இல்லாய் நன்றேன். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறர் வலிப்பது இல்லா என்னன்னா, இல்வாழ்க்கை என்பதே அறம், அதுவும் பிறர் ஒரு குறை சொல்லாம இந்த மாதிரி வாழ்ந்தா அது ரொம்ப சிறப்புன்னு தான் என்ன மாதிரி முட்டாள்னு நினைச்சுட்டே இருந்த பொருளை பரிமேலர் ஒரே பார்த்த அப்புறம் தான் தெரியுது. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, ஏகாரும் பெரிது நிலையா கொள்க அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதினார். அப்படின்னு என்ன அர்த்தம்னாரு, அரண் எனப்பட்டதே எதுல இருந்து பிரித்து, துறவத்துல இருந்து பிரிச்சுட்டார். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை முடிஞ்சது. அதுவும் எது துறவரமும் நல்லது இல்லையானார். நல்லது எப்பன்னாரு, பிறர் குறை சொல்லாம இருக்க வரைக்கும். இல்வாழ்க்கைக்கு அந்த கண்டிஷன் கூட கிடையாதான்.
அரணப்பட்டதே இல்வாழ்க்கை. அதுவும் எதுவும் துறவரமும் நன்று எப்பன்னாரு பிறர் வலிப்பதில்லை. வாயிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டாரன் இது கொண்டாரன் அதெல்லாம் வேண்டாங்கிறது, அதெல்லாம் டேஞ்சரு சொல்றது. அதனால ஆனா இல்வாழ்க்கைக்கு அந்த கண்டிஷன் கூட இல்லையா. ஒரே வார்த்தை அரணப்பட்டதே இல்வாழ்க்கை. என்ன உரை பாருங்க. அரணப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு எழுதிட்டு ஏகாரம் பிரிது நிலையா கொள்க பிரிச்சுட்டு இங்க முடிச்சுட்டு அதுவும் என்பது துறவரம். ஆனா நம்ம பாருங்க இவ்வளவு நாள் அந்த திருக்குறள் என்ன மாதிரி ஆள்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா அதுவும் பிறர் ஒழிப்பது இல்லை என்றுனா இதுதான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி சொல்றார் திருவள்ளுவர். ஆனா துறவரத்தையும் உயர்த்தி சொல்றார் இடங்கள்ல, அது இல்லைன்னு சொல்லல, ஆங்காங்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ரெண்டுமே நமக்கு சம அளவிலே எடுத்து சொல்வதாகத்தான் நம்முடைய சமயம் அமைந்திருக்கு. அதனால அதெல்லாம் சொல்லி இந்த தசாங்கத்துல பெயர் அது எதுக்கு சொல்ல வந்தோம்னா பெயரை சொல்வது இல்லறத்துல இந்த மாதிரி கணவன் பேரை சொல்லலைன்னா துறவரத்துல குருநாதர் பேரை சொல்லல. அதே மாதிரி இல்லறத்துல நமக்கு பின்னாடி வாரிசா வர்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்முடைய தாய் தந்தையர் பேரை அல்ல மனைவியுடைய தாய் தந்தையர் பேரை வைப்போம். அந்த காலத்துல ஒரு அமைப்பு தாத்தா பாட்டி பேர் தான் வைக்கணும். அதே மாதிரி துறவரத்துல தன்னுடைய மாணாக்கருக்கு தன்னுடைய குருநாதருடைய நாமத்தை வைக்கும். நீங்க திருவாவடுதுறை ஆதீனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பலவான தேசியர் சுப்பிரமணிய தேசியர் அம்பலவான தேசியர் திரும்ப வந்துடும். ஏன்னாரு உய்ய வந்த தேவநாயனார் அவருடைய மாணவர் ஆளுடைய தேவநாயனார் அப்புறம் உய்ய வந்த தேவநாயனார் திரும்ப ஏன்னாரு குருநாதர் பேருங்க. இப்படிதான் வருவாங்க இந்த அமைப்பு. அதனால அப்படி ஒரு அமைப்பு திருமடங்கள்னு அப்படி இருக்கு. நீங்க தருமபுரம் ஆதீனமா இருந்தா சுப்பிரமணிய தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் சண்முக தேசிய பரமாச்சாரிய சுவாமி இதுதான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அதிகமா. இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் இப்படின்னு அதிகமா விட்டே இருக்கும். ஏன்னா அதுல இருந்து மாறி 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 வரும். அதனால இல்லறத்துல எப்படி இருந்ததுன்னா தாத்தா பாட்டி பேர் அடுத்த இதுக்கு போற மாதிரி. அப்படின்னா என்னுடைய குழந்தைக்கு பேர் யாருன்னா எங்க அப்பா அம்மா பேர் அல்லது என்னுடைய மனைவியுடைய அப்பா அம்மா பேர் அப்படின்னு வைக்கிற மாதிரி என்னுடைய மாணவனுக்கு பேர் யாருன்னா என்னுடைய குருநாதருடைய திருநாமம் இப்படின்னு வச்சாங்க. இதெல்லாம் நெறி அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அதனால அவங்க பேர் அதிகம் சொல்றது இல்லை. அதனாலயோ என்னமோ நெஞ்சு விடுத்துவதுல குருநாதருடைய பெயரை அவர் சொல்லாம ஆணைன்னு குருநாதருடைய ஆணை எங்கெல்லாம் இருக்குன்னாரு. அது அவருடைய ஆணை எங்க இருக்குங்கிறதுக்கு அவர் எழுதுவாரு, எந்த உயிரினாலும் உணர இயலாத அருள், அதான் அவருடைய ஆணையம். எந்த உயிராலும் உணர முடியாத அருள் வெளியிலும் விளங்கி நடத்தும் ஆணையினர். வெளியிலும்னா உள்ளும் வெளியிலுமாய் பெருவருள் யாண்டும் இருக்கின்ற ஆணை பெருமானுடைய ஆணை. அப்படின்னா நீங்க ஒரு நாட்டுக்கு தலைவர்னா அவருடைய ஆணை எங்க அந்த நாட்டுக்குள்ள செல்லும். ஒரு கலெக்டர்னா அவருடைய ஆணை அந்த மாவட்டத்துக்குள்ள செல்லும். பெருமானுடைய ஆணையினாரு யாண்டும் செல்லும். அதான் அவனுடைய ஆணை. இதெல்லாம் எழுதுவார். அதனால அந்த திருத்தசாங்கத்துல நெஞ்சு விடுத்துவதுல நம்ம சாத்திரங்களே திருத்தசாங்கம் சொல்ற சிற்சில மாறுபாடுகளோட அந்த திருத்தசாங்கம் தான் இங்க இவர் சொல்வதை நாம சிந்தித்து கொண்டே வந்தோம். அதுல சொல்லும் பொழுது மாலை சொன்னாரு, வரிசா சொல்லிட்டே வந்தார். கொடி சொன்னார் இடபக்கொடியர், ஆறு சொன்னார் ஆனந்தமே ஆறுன்னார், முரசு சொன்னார் நாத பெரும்பறை. இன்னைக்கு காலைல கூட சிந்திச்சோம் நாங்க வேற ஒரு இடத்துல. வேதமொழியர் வெண்ணீற்றர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் அந்த நாதப்பறையினர் அவனுடைய முரசு என்று அதை சொன்னார். அதன் பின்னர் படைக்கலம் கழுக்கடையினர், கழுக்கடைன்னா சூலம். வரிசையா சொல்லிட்டார். மாதி கூருடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும்பறை நவின்று கரங்கவன் அப்படின்னா மாதி கூருடை மாப்பெரும் கருணையன் அதுவே சைவத்துக்கு உரித்தான சிறப்பு. வேற எந்த சமயத்திலும் அப்படி இல்லை. இறைவனும் இறைவியுமாக அர்த்தநாரீஸ்வர கோலமாக தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கொத்தும் பீன்பன். அந்த தொன்மை கோலமாய் இவங்க ரெண்டு பேருமாய் இருக்கிற கோலம் சைவத்தை தவிர வேற எங்கேயுமே சொல்லப்படல. இதெல்லாம் சைவத்துடைய சிறப்பு. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுடான் அப்படிதான் கோளை கண்ணி கூரன் காண்கன்னா அவளும் தானும் உடனே காண்க. ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க, எப்பவுமே ஒன்னாதான். பின்னாடி சாத்திரமும் சொல்லுது, எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள். சிவஞான சித்தியார். ஐயா இல்லாம அம்மா இல்ல, அம்மா இல்லாம ஐயா இல்ல சொல்றாரு பாருங்க. நம்ம சைவ பாரம்பரியம் பாருங்க. இன்னைக்கு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம சுவாமி அம்பாலும் வாழ்ந்து காட்டுறாங்க. அதுதான் நமக்கு பாடம். வேற எங்கேயோ போய் நம்ம படிக்க வேண்டியது இல்லை. ஏதோ புராணத்துல
ஷேக்ஸ்பியர் டிராமால போய் எப்படி வாழணும்னா படிக்க வேண்டியதில்லை. படிக்க வேண்டிய கேட்டாரு, சுவாமியை பார்த்து படிக்கும் சொல்றாரு. அப்படியே வந்து சொல்ற, சிவமின்றி சக்தி இல்லை, சக்தி இன்றி சிவம் இல்லை, அப்படிதான் சொல்ற. அருளது சக்தியாகும் அரண் தனக்கு, அந்த அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை, சிவம் இன்றி சக்தி இல்லை. சித்தியார் அத்தக மாதிர் கூருடை மாப்பெரும் கருணையன். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதே எதுக்குன்னாரே உயிர்களுக்கு அருள் புரிய. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் திருவள்ளுவர் பயன்சார். சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடு கூடி தேர்ந்தவர் தேடுவார், தேடச் செய்தே சேர்ந்தவன் உறைவிடம் திருவல்லமை. ஞானசம்பந்த தேவர். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய திருக்குறள் முடியாது சாஸ்திரம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது நமக்கு பரிசு தர்றதுக்கு. என்ன பரிசு தர? உலகில் இருக்க வரைக்கும் உலகில் இன்பங்களும், இங்கே இருந்து நீங்க பெத்த நிலையில் இருக்க வரைக்கும் உலகில் இன்பமும், பெத்த நிலை நீங்கிய காலத்து முக்தி இன்பமும், அதான் தரப்போற பரிசு. அதான் தரப்போற சுவாமி தான். அதுக்காக தான் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிறாங்க. மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும்பறை நவின்று கரங்கவும். அவனுடைய பறை என்பது நாதம் என்கின்ற ஒலி. அதுதான் அந்த நாதம்னா என்னன்னு எழுதும்போது என்ன சொன்னாங்க? பிரணவ மந்திரமாம் எழுதினாங்க. அப்படின்னா ஓ அந்த ஒலி, அதுதான் சுவாமி அங்கிருந்து நமக்கு கொடுக்குறாங்கிற முதல்ல. அதனால நாத பெரும்பறை நவீன்ற கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். அழுக்கடையாமல் அப்படின்னா, அழுக்கு அடையாமல்னா, அழுக்கு அப்படின்னா மலம்னு அர்த்தம். மலம்னா ஆணவ மலம்னு. நமக்கு இருக்கிற அழுக்கு எது அப்படின்னா வந்து ஆணவ மலம். அதுதான் குற்றம், மாசு, அழுக்கு, மலம், தடை, கட்டு, பல சொற்கள்ல சொல்றோம். எது அப்படின்னா வந்து அந்த மலம், அது வந்து அடையாமல் இல்லை, அதனுடைய வலிமை குறையுமாறு, அதுதான் அழுக்கு அடையாமல். ஏன்னா அது கூட தான் இருக்கு. அதனால ஆணவ மலமே வந்து சேராமல்னு சொல்ல முடியாது. அந்த ஆணவ மலத்தில் அடையாமல் என்பது செறிவாக சேராமல்னு உரை எழுதுவார். அப்படின்னா அதனுடைய வலிமை நம்மகிட்ட காட்டாத மாதிரி அதை தடுத்து அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு. கழுக்கடை அப்படின்னா வந்து சூலம்னு. கோத்தேன் மொழிக்கிள்ளாய் போதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படைபகராய். மாற்றாரை வெல்லும் அவனுடைய படை பலம் என்னன்னு சொல்லின்னு கிளிட்ட கேட்கிறாரு திருத்த சாங்கத்துல. மாற்றாரை வெல்லும் படைபகராய் என்னதுன்னு சொல்றாரு. அந்த கிளி சொல்லிச்சு, ஏற்றார் அழுக்கடையார் நெஞ்சு உருக. ஏன்னா நெஞ்சில இருக்கக்கூடிய அழுக்கு எதுன்னா ஆணவமலம். பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் போதையந்தனை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் சொல்றாரு. பெருமானே உனக்கும் எனக்கும் எந்த வகையிலையும் பொருத்தம் கிடையாது. ஒரு கல்யாண பொருத்தம் பார்த்தா கூட 10க்கு 5 பொருத்தம் 7 பொருத்தம்னு பேசிட்டு இருப்பாங்க. பெருமானே உனக்கும் எனக்கும் உள்ள பொருத்தம்னா எந்த வகையில உனக்கு நான் பொருத்தமா இருக்க முடியும்? நீ யாவற்றையும் இயற்கையாகவே உணர்ந்து கொள்ளும் அறிவுடையவன். நாங்க எங்க அறிவித்தால் அறியுது. அப்படி அறிவித்து அறியறதையும் எப்படி அறியறோம்னாரு, ஒரு நேரம் ஒண்ணுதான் அறிய முடியும். அப்ப ஒன்று விட்டு ஒன்று பற்றி அதுதான் முடியும். அப்படி ஒன்றா அறியறதையும் எப்படி அறியறோம்னாரு, வெளியே சொன்னா வெக்கம். மறந்து மறந்து வேற அறியறோம். நேற்று சொன்னது இன்னைக்கு மறந்து போச்சு. இதுதான் நம்ம அறிவு. கேட்டா நானும் அறிவுடைய பொருள் சொல்லிக்கிறோம். நம்ம அறிவு லட்சணம் எவ்வளவு. பெருமானுடைய அறிவு எப்படின்னாரு, இயற்கை உணர்வினம். ரெண்டாவது ஒண்ணு சொன்னாரு, முற்றும் உணர்வினம். முக்காலத்துக்கும் தெரியும் இடம் ஏகதேசம் இல்லை, கால ஏகதேசம் இல்லை அவனுக்கு. நமக்கு ரெண்டும் உண்டு. இடம் முதல்ல திருப்பூர்ல இன்னைக்கு இங்க என்ன நடக்கணும் தெரியுமா ஒழிய இங்கே அடுத்த தெருல என்ன நடக்குன்னு சொல்ல தெரியாது. இப்போ இடம் காலம் இன்னைக்கு என்ன நடக்குன்னு தெரியும், 10 நாள் கழிச்சு தெரியல, சொல்ல முடியாது. ஆனா சுவாமிக்கு அதெல்லாம் இல்லை. சரி, இதெல்லாம் இருந்தும் எந்த வகையில நான் உனக்கு பொருத்தம் இல்லை. அப்படி இருந்தும் நீ என்ன பண்ண கருணையினார். பொருத்தம் இன்மையேன் என்ற ஒரே ஒரு உண்மைதான் உண்டு. என்ன உண்மையினார்? நல்ல பொய் சொல்வேங்கிறது. இதுதான் உண்மை. பொய்மை உண்மையேன் போத என்று என்னை புரிந்து நோக்குனார். அப்படி இருந்தும் போதன்னா வாழ்ன்னு அர்த்தம். இப்படி தகுதியே இல்லாத என்னையும் நீ வாழ். எப்படி? கருணை கண்காட்டு. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தே இது என்ன வான்னு நீ கூப்பிட்டேன்னா, அப்போ எனக்கு என்ன பண்ணிருக்கணும்? மனசுல ஒரு பெரிய பதட்டம் உருவாயிருக்கணுமே.
எந்த தகுதியும் இல்லை சார், நம்மளை முன்னாடி கூப்பிட்டார் சார், கைகாலெல்லாம் பதறிட்டு எனக்கு. நம்மளோட நல்ல மார்க் வாங்கணும்லாம் முன்னாடி நிக்கிறான், நம்மளை போய் முன்னாடி வாங்கணும் கூப்பிட்ட உடனே அப்படின்னு செஞ்சிருக்கிறோம்ல, அந்த பதட்டம் எனக்கு வரலேங்கிறது. பொய்மை உண்மை ஏன் போதை என்னை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மை ஏன்கிற ஆனந்தாதீதத்துல படுற திருச்சது. வருத்தம் இன்மை ஏன் வஞ்சம் உண்மை ஏன்னு அதான் சொல்ற. அந்த வருத்தம் ஏன் வரலன்னாரு, மனசு பூரா வஞ்சம்ங்கிற அந்த வஞ்சம் தான் ஆனவன். வருத்தம் இன்மையே ஏன் வருத்தம் வரலன்னாரு, மனசு பூரா வஞ்சம், வஞ்சம் உண்மையே. இப்ப வருத்தம் வருது, இப்படி நான் உயிரோடு இருக்கிறத நான் செத்து போயிடலாங்கிறார். மாண்டிலே மலர் கமலபாதம் அறத்தமேனியாய் அருள்சை அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு இருத்தினாய் முறையோ என் எம்பேரான் பம்பனேன் வினைக்கு இறுதி இல்லை என்பர். அப்படி ஒரு உருக்கத்தை படுறார். அதுதான் இங்கேயும் சொல்றார். ஏற்ற மாற்றாரை வெல்லும் படைபகராய் ஏற்றார் அழுக்கடையார் நெஞ்சுருக மும்மலன்கள் பாயும் கழுக்கடை கான் கைக்கொள் படை. கழுக்கடைங்கிறது சூலம். அப்பா கையில வச்சிருக்கிறது சூலம், பிள்ளை கையில வச்சிருக்கிறது தண்டம். அது அடுக்குன்னே சொல்லியிருக்கு. அதனாலதான் தண்டபாணின்னு பேரு. பாணின்னா வடமொழியில கையின்னு அர்த்தம். கையிலே தண்டத்தை கொண்டவன் பழனியில நம்மாளு, அவர் தண்டபாணி. சூலத்தை கையில கொண்டது அது சூலபாணி. ஆனால் அந்த சூலம் தான் அவனுடைய படை என்று சொல்லி, அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூலமாகிய மும்மலம் மறுக்கும் தூயமையினி சுடர்விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில்பெற அணிந்தோம். அந்த இடத்துதான் போன வாரம் ஒன்று சொன்னோம், அங்கனதான் கொஞ்சம் நிறுத்தணும். ஏழுடைத்தாக, ஏழுடைத்தான ரொம்ப ஏற்புடையதாக. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டா அழகா இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல, அப்படின்னு நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. சட்டையை வந்து அந்த சரியான அளவில் போட்டு அப்படி இருக்கும், கொஞ்சம் தொலைதொலன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க, சட்டை நல்லா தான் இருக்கு ஆனா உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்றாங்க. அதாவது ரொம்ப டைட்டா போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, எந்த நேரம் பட்டன் தெரிக்க போதோன்னு தெரியலன்னு இப்படி போட்டுட்டு இருந்தோம்னா அப்படி இல்லை. அதனால அந்த ஃபிட்டு நல்லா அமையணும். அதான் ஏழுடைத்தார். சுவாமிக்கு செங்கல் நீர் மாலை எப்படி இருந்தார், அப்படி ஏழுடைய அவங்க ஜொலிக்குதுங்க. அந்த ஒரு இடம்தான் திருத்தசாங்கத்துக்கு இங்கேயும் மாத்தி சொன்ன இடம். மத்த எல்லாமே 10க்கு 9 2 ஒண்ணு போலேயே பாடிட்டே வருவார். திருத்தசாங்கத்துல அவனுக்கு மாலை என்ன அப்படின்னு சொல்றாரு, அருகம்புல் மாலைன்னு. ஆயமொழி கிள்ளாய் அல்லூரும் அன்பர்வால் மேய பெருந்துரைத்தான் மெய்த்தார் என் தாரண மாலை. மெய் மேல் அவன் அணிகின்ற தார் என். கிளிட்ட கேட்கிறார், கிளி பதில் சொல்லுது, தீயவினை நாளும் அணுகாமல் நாயேனை ஆளுடையான் தாலி அருகாம் உவந்த தார். தாலி அருகாம் அப்படின்னா வந்து அருகம்புல்ல. தாலி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆளம்மை ஆளும் அடிகளார் தங்கையில் தாளம் இருந்தவார் அன்னே என்னும். அங்கேயும் தாலி அருகினர் தானே சொல்றார். அதுதான் சொல்றார் திருப்பற் சுண்ணத்துல சொல்லும் பொழுதும் அதைதான் சொல்றார். அருகெடுப்பார் அயனம் மற்ற இந்திரனும் மற்ற நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மை பின்பல்லது எடுக்க ஓட்டும். என்ன அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு உரைப்பு இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் வீட்டுல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். திருப்பூர் சொன்னது காலையில சுவாமிக்கு அருகம்புல் மாலை போடணுமா, அப்ப அருகம்புல் பறிக்கணும். அங்க யாருனாரு, இந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி திருமாலும் பிரம்மன் பறிச்சு நிக்காங்களாம். அவங்க பறிக்கட்டும், பெரியவங்க, அவங்கள விட்டுறலாம் சொல்லு இந்த குழந்தைங்க. ஆனா இந்த இந்திரனு இந்த தேவர்கள் அவங்களாம் நமக்கு பின்னாடி அப்படிங்க, நம்மில் பின்பு அல்லது எடுக்க விட்டோம், நமக்கு முன்னாடி போய் எடுக்க விட மாட்டோம், பின்னாடி போங்க நீங்க கியூல. அப்படியா அப்படி எதுனாரு. அப்ப அருகம்புல் தான் அங்க மாலையா சொல்லப்பட்டது. ஆனா இங்க என்ன சொல்லிட்டார், காதலனாகி கழுநீர் மாலை. கழுநீர் மாலை செங்கழு நீர் மாலை. அந்த செங்கழு நீர் மாலை என்பது ஆகம விதி பிரகாரம் தீட்சை கொடுக்கின்ற பொழுது குருநாதர் கழுத்துல இருக்க வேண்டியது செங்கழு நீர் மாலை. நாம தீட்சை எடுக்கிற நமக்கு உள்ள விதிகள் தான், அதுவே நமக்கு முழுமையா தெரியாது. ஏதோ சொல்றாங்க, வேட்டி கட்டிட்டு வாங்க, இடுப்புல துண்டை கட்டிட்டு வாங்க, ரைட் பூசி கட்டிங்க, அவ்வளவுதான் வந்து உட்கார்ந்தாச்சு அப்படின்னு வந்துடுறோம். கொடுக்கறவங்களுக்கு விதி இருக்கான். அவங்க நாம அன்னைக்கு கூட சொன்னேன், நான் வாங்குற நாம இல்லத்துல இருக்கவங்க வாங்குற நாம வெள்ளையில ஆடை உடுத்தணும், இரட்டை ஆடையாக இருக்க வேண்டும் அப்படின்னா வேட்டியும் துண்டு இருக்கணும், மேலாடை இருக்கக்கூடாது, இதெல்லாம் விதி.
கொடுக்கிற அவங்கன்னாரு, அவங்க சிவப்பு நிறத்துல விளையாடணும். அதனாலதான் சுவாமி இங்க செம்பட்டாடை உடுத்திம்பார் திருவாரூர் பாடல். அதே மாதிரி அவங்க கழுத்துல என்ன மாலை போட்டிருப்பாங்கன்னாரு, செங்கழுநீர் மாலை. இத திருவாரூர் பாடத்துல பதிவு செய்யறார். இவர் அந்த தீட்சை எடுக்க போகும்பொழுது அவர் கழுத்துல எப்படி இருந்ததுங்கிறார். விண்ணவர் அதிபன் பொத்தாள் விளங்கி அர்ச்சனை முன் செய்து, அவரை வந்து வணங்கி அர்ச்சனை பண்றார். தீட்சை வாங்க போறாரு. இப்போ விண்ணவர் அதிபன் சுவாமி தேவர்களுக்கெல்லாம் தலைவன். விண்ணவர் அதிபன் பொத்தாள் விளங்கி அர்ச்சனை செய்து தன்னலும் பனி நீர் தோய்ந்த சாந்தம் மெய் முழுதும் சாத்தி, அவன் சந்தனம் முழுமையா பூசியிருக்கான் உடம்பெல்லாம். வண்ணமென் கழுநீர் மாலை வளம்பெற அணிந்த பின்னர் கண்ணுறு பறிவு தீர கண்டுள மகிழ்ச்சி கொண்டு மாணிக்கவாசர் பார்த்ததை சொல்றாரு. என்ன அணிந்திருந்தாங்க? வண்ணமென் கழுநீர் மாலை, அதுதான் அணிந்திருந்தாங்க. அருணையார் உரை எழுதும்போது ஒரே வார்த்தை குறிப்பெழுதிட்டு போயிட்டார். இந்த இடத்துல கழுநீர் மாலைன்னு வருதே, காதலனாகி கழுநீர் மாலைன்னு வருதே அப்படிங்கிறது உரை ஒரே ஒரு குறிப்பு. குருநாதராய் நின்ற கோலம் பற்றி அப்படின்னு போயிட்டார். அவ்வளவுதான். அப்படின்னா அந்த கோலத்துல கழுநீர் மாலை இந்த ஒரு இடம்தான் இங்க உள்ள திருத்த அசாங்கத்துக்கும் 19வது தலைப்பு வந்த திருத்த அசாங்கத்துக்கும் சொல்ற இடத்துல மாறுது. மற்ற இடங்கள் 10க்கு 9, அதுவும் இது ஒண்ணுதான். இந்த ஒரு இடம் மட்டும் அங்கு தாழ் உகந்ததாம் அப்படின்னு சொல்லி அருகம் மாலைய அதுதான் மாலைன்னு திருத்த அசாங்கத்துல சொன்னவர். இங்க கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில்வர அணிந்தும் அரியோடு பிரம்மர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணம் ஊர்தி. அரியோடு பிரம்மர்க்கு அளவறியாதவன், பெருமாளும் பிரம்மனும் இன்றைய வரையும் அறியாதவர். அப்பேற்பட்ட பெருமான் அவன் எதுல வருவான்னாரு, பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். பரினா குதிரை, நரியை குதிரை பரியாக்கின்லாம். பரினா குதிரை, பரினா ஊர்தின்னு ஒரு பொருள். ஏன்னா நரியை குதிரை பரியாக்கினா குதிரைனாலும் குதிரை, பரினாலும் குதிரைன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல பரி என்பது ஊர்தி என்றது. அப்ப நரியை குதிரையா அதை ஊர்தியா கொண்டு வந்துன்னு பொருள். அதனால நரியை குதிரை பரியாக்கினார். அப்ப அரியோடு பிரம்மர்க்கு அரியோனா அளவறியாதவன் பரிமாவின் மிசை அப்படின்னா அவன் குதிரையை ஊர்தியாக கொண்டு ஏறி வந்தவன். அங்க திருத்தசாங்கத்துல சொல்லும் பொழுது குதிரையைத்தான் சொல்றார். அங்கேயும் வந்து ஊர்தின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா குதிரையைத்தான் வந்து சொல்ற. இப்பாடே வந்து எம்பு கூடு புகழ் என்கிளியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வது என்னே. அவன் எப்படி போவான் கிளி சொல்லுது. எப்போதும் தேன்புறையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்திசைப்ப வான் புறவி ஊரும் மகிழ்ந்து. புறவினா குதிரை. சுவாமி குதிரையில தான் வாரான் என்று சொல்றார். பொதுவா சாமியினுடைய வாகனம்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் இடபவானம் தான். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் இடபம் தான். ஆனா இவர் குதிரையை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவருக்காக அவன் குதிரை சேவகனா வந்ததுனால அதை வந்து அவர் மதுரையில அந்த குதிரை உள்ள வரும் பொழுது இவருக்கு மட்டும் தெரிஞ்சிடுது சுவாமி தான் அந்த குதிரையில வாரான்னு. வேற யாருக்கும் தெரியல, மன்னனுக்கும் தெரியல. குதிரை வந்துடுது, குதிரையை கொண்டு வராங்க, குதிரை சொல்ல நினைக்கிறான். அப்ப அந்த இவர் பாக்குறாரு முன்னாடி இந்த வெள்ளை குதிரையில சுவாமி வாரான். குதிரை சேவகனா கையில குச்சி எல்லாம் வச்சுக்கிட்டு இவருக்கு பார்த்த உடனே அது சாமின்னு தெரிஞ்சு மனசுல என்ன நினைச்சாரா அப்படியே சொல்ல, மன்றன் மலரோனும் நெடுமாலும். மன்றன் மலரோன் அப்படி மன்றன்னா மன்றில் ஆடக்கூடிய பெருமான் அவன். மலரோனும் நெடுமாலும் உருவேரா அன்று முதல் என்றும் அறியாத வகை நின்றாய். பெருமாளும் பிரம்மனும் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் உன்னுடைய உருவம் என்னன்னு முழுமையா தெரியாதபடியே இருக்கிற நீ வென்றி விடை அன்றி, வெற்றி தரும் இடப வாகனத்திலேயே வர்ற நீ வென்றி விடை அன்றி உயர் வெம் பரியின் மீதே, இந்த குதிரை மீது என்னை வர்றத இன்று உனை வணங்க முன் எத்தவம் உயர்ந்தேங்கிற. எப்பவும் இடப வாகனத்திலேயே வர்ற நீ இன்னைக்கு நான் உன்னை குதிரை மேல நீ வர்றதை பார்க்கறதுக்கு எந்த பிறவில என்ன தவம் செஞ்சனோங்கிற. அப்ப குதிரை மீது வந்ததை அங்க சொல்ற. அது சுவாமி ஒரு கருணை. அப்படி குதிரை மேல வந்தத இங்கேயும் படுறார். அன்னைக்கு கூட சொன்னேன், 11ஆம் திருமுறையில சுவாமி திருமுகப்பாசனம் எழுதி சேரமான் பெருமாளுக்கு குறிப்பு அனுப்பும் பொழுது பானபத்திரருக்கு நீ பணம் கொடுன்னு அனுப்புறார்.
மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு வாழ்வல் சிறகு அன்னம்புயில் ஆளவாயில் மண்ணிய செவனியான் மொழிதரு மாற்றம் சொல்லிட்டு என்ன சொன்னார் பாருங்க. பருவப்பொன் மூப்படி என பாவலருக்கு உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலங்காண்கள். செருமானா செருன்னா போர்ல இருக்கக்கூடிய வலிமை மிக்க அந்த குதிரைகள் அதையும் செலுத்துபவன். செருமா உகைக்கும்னா அதுல செல்பவன் ஏறி செல்பவன் அர்த்தம். அந்த போர் குதிரைகளையும் கையாளக்கூடிய திறம் படைத்த சேரமான் பெருமாள் என்று பெருமையை சொல்றார். சேரமான் பெருமாளுடைய பெருமை எவ்வளவோ அதெல்லாம் சொல்லாம எதை சொல்றாருன்னா குதிரையில இருந்து சொல்றார். நான் போன முறை கூட சொன்னேன். அது ஏன் சொன்னார்னா பெரியவர் சொல்றாங்க, நாளை கைலாயத்துக்கு அவனுக்கு குதிரையில அனுப்பிச்சுதான் கூப்பிட போறாருங்கிறத குறிப்பால சுவாமி அன்னைக்கு குதிரையை சொன்னார். ஒரு நயம். இன்னொரு நயம் பார்த்தீங்கன்னா அருமையா பெரியவங்க உரை ஆசிரியர்கள் எப்படி எல்லாம் சிந்திச்சு எழுதியிருக்கிறாங்க. இங்க என்ன பண்றாரு, கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதி என்ன பண்றாரு, பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இதான் கவி. மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவேங்கிறார். நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அவர் அனுப்பிச்சு வையுங்கிறார். அப்ப இந்த பொண்ணும் பொருளும் கொடுன்னா சொன்னா என்ன அர்த்தம், அது இந்த உலக என்பதுக்கு. சுவாமி இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சு வெளிவந்த கடிதம் 2 தான். எவ்வளவு கடிதம் எழுதுனானோ தெரியல. ஆனா அவன் எழுதின கடிதம் நமக்கு வெளிவந்தது 2. ஒண்ணு சேரமான் பெருமாளுக்கு அனுப்பிச்சது, இன்னொன்னு உமாபதி சிவாச்சாரியாருக்கு அனுப்பிச்சது, பெத்தான் சாமான். ரைட்டுங்களா? இந்த கடிதம் உலகியல் இன்பம் கருதி பொண்ணும் பொருளும் கொடுன்னு கேட்டு அனுப்பிச்சது. அந்த கடிதம் முக்தி இன்பம் கொடுன்னு கேட்டது. 2 கடிதம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த கடிதம் சேரமான் பெருமாள்கிட்ட நீ இவருக்கு நல்ல பொண்ணும் பொருள்லாம் கொடுத்து இருக்கட்டும். அங்க பெத்தான் சாம்பானுக்கு பேத மர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறைன்னு நடிக்கிட்டார். ரைட்டுங்களா? இன்னொரு நயம், பொண்ணும் பொருளும் கேட்டு எழுதின இடத்துல எப்படி எழுதுறார், ஃப்ரம் அட்ரஸ் போடும்பொழுது எப்படி போட்டார், மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவுபால் பால்வரி பிறகு அன்னம் பொழில் பயில் ஆலவாயல் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம்னு மதுரையினுடைய பெருமையை சொல்லி அந்த மதுரையில இருக்கிற சிவன் ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர்னு எழுதுறாரு. எதுக்கு? பொண்ணும் பொருள் வாங்குறப்போ. நினைச்சா அவரே கொடுத்துருக்கலாம். ஆனா சேரமான் பெருமாள் புகழ் தெரியறதுக்காக இப்படி மன்னிய சிவன் யான் அப்படின்னு எழுதுறாரு. இது உலகிலுக்கு காசு கேட்கும் பொழுது. அங்க முக்தி இன்பம் கேட்கும் பொழுது எப்படி எழுதுறாரு, மன்னிய சிவன் யான் அல்லது தில்லை பெருமான் யான் எழுதல, அடியார்க்கு எளியன் தில்லை சிற்றம்பலவன் கொற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. முக்தி இன்பம் கேட்கும் பொழுது கடிதத்தை எப்படி எழுதுறார், அடியார்க்கு எளியன்கிறார். என்ன பணம் கேட்டு எழுதும் பொழுது எப்படி எழுதுறார், பயில் பகல் சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் அப்படின்னு எழுதுறார். அப்ப இதற்கு ஒரு நடை, அதுக்கு ஒரு நடை, என்னமா பண்ணி வச்சிருக்க. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது விஜயமான அப்படின்னு போயிடுறோம். நான் அருணையார் போன்ற பெரியவங்க உரையில காட்டும் பொழுதுதான் தெரியுது 2 கடிதத்துல இவ்வளவு விஷயம் இருக்கு. முக்தி இன்பம் கேட்டு எழுதும் பொழுது இப்படி எழுதுறாரு, அடியார்க்கு எளியன் இல்லை சித்தமையான்னு அங்க ரொம்ப பணிவா எழுதுறாரு. இங்க எழுதும் பொழுது நாம் தான் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விடுவாங்க அப்படின்னு எழுதுறாரு. அப்படிலாம் ஒரு சிறப்பு. அங்கே என்ன எதுக்கு சொல்ல வந்தானா, அங்கேயும் செருமா உகைக்கும் சேரலன் காண்கன்னு குதிரையை சொல்வார். சொல்லி இந்த குதிரையை சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றார், மீண்டு மாறா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகும். ரொம்ப சிறப்பு. அவனுடைய குணத்தை என்ன சொல்றார், அரியோடு பிரம்மற்கு அளவு அறியாதவன். அது அவனுடைய சிறப்பு. சரி சார், அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கார், திருமால் பிரம்மனுக்கே கிடைக்காத இடத்துல. சரி இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன லாபம் இப்ப அவரை வச்சு. உங்களுக்கு தெரியுமா, பிரதம மந்திரி அங்க இருப்பாரு, இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன இப்போ, அப்படிதான் நம்ம நினைப்போம். அடுத்தது அதனால போட்டார். என்ன செய்யறாரு அவர், என்னாரு, மீண்டு வாரா வழி அருள் புரிபவன். மீண்டு வாரான்னாரு, வேற ஒண்ணும் இல்ல, மீட்டிங்கு வினை பிறவி சாராமே, அதான் மீண்டு வாரா. மீண்டும் இந்த பிறவிக்கு இந்த உலகத்திற்கு நாம வராமல் இருப்பதற்கு அருள் செய்பவன் சுவாமி. அதான் அவனுடைய தொழில்கிறார்.
வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானே. பின்னாடி எங்க ஒன்று வச்சார், ஆனந்தமலையில் ஒன்று வைப்பார். சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்று கூடுவதேன. வாரா உலகம் எதுன்னாரு? சிவலோகம். இது வந்துட்டு வந்துட்டு போற உலகம். இதற்கு எத்தனை நடந்த முதல். அதனால இங்கேயும் வழி காட்டினது அவன் தான். மாலும் காட்டி, மால்னா மயக்கம், மயக்கம் தர்ற உலகம்னு அர்த்தம். மாலும் காட்டி வழிகாட்டி, இதற்கு வழியை காட்டினது அவன் தான். அதுக்கப்புறம் இப்ப எங்க எடுத்துட்டு போறான்னாரு? வாரா உலக நெறி ஏற, அங்க போறதுக்கு. அங்க போயிடுச்சுன்னா இங்க வர வேண்டாம். அதனால வாரா உலக நெறி ஏற கோலம் காட்டினார். என்ன கோலம்னார்? குருநாதராய் வந்த கோலம். எப்ப குருநாதராய் வந்து காட்டினானோ என்ன செய்வான்னாரு? ஆணவமலத்தை நீக்குவான். ஆணவமலத்தை நீக்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பிறவிக்கு எங்க தேவையில்லை. மலபரி மாமாடும் பிறவி நேர மேல. அதனால வந்து கோலம் காட்டி ஆண்டானை ஒடியேன் என்று கூடுவதன், அதைத்தான் அங்க சொல்றாரு. மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகும். அருமையான சொல்ற. அவனுடைய ஊர் நாடு எது என்று சொல்லும் பொழுது எதை சொல்றார் பாருங்க, தெளிவா சொல்லிட்டார். பாண்டி நாடே பழம்பதிங்கிறார். பெருமானுடைய நாடு எதுன்னு சொல்லும் பொழுது பாண்டி நாடுங்கிறார். முன்னாடியே பின்னாடி போட்டி இதுல போட்டி தெருவுல சொல்வார், தென்னாடுடைய சிவனே போற்றி. அதுக்கு தென்னாடு என்பதற்கு அருணையார் அருமையா ஒரே ஒரு குறிப்பு, பாண்டி நாடுன்னு. தென்னாடு அப்படின்னா கைலாயத்தை மனசுல வச்சுட்டு இந்த தமிழ்நாடுன்னு ஒரே எழுதல. தென்னாடுங்கிறதுக்கே அவர் எதை ஒரே எழுதினார்னா பாண்டி நாடுன்னு எழுதினார். அப்படி எழுதலாமா சார்? நேர பாண்டி நாடுன்னு சொல்லணுமே, தமிழ்நாடுன்னு சொல்லலாமே. அது ஏன் நீங்க பாண்டி நாடுன்னு கொண்டு பிரிக்கிறீங்க? நீங்க திருநெல்வேலியில இருந்து வந்ததுனால அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பெரியவங்க எழுதியிருக்கிறார். பாண்டி நாடுன்னு அவர் சொல்றதுக்கு என்ன சிறப்பு காட்டுறாரு? அவர் எங்க இருந்து வந்தேன் என்று கடைசியில திருவடிச்சருக்கத்துல சொல்வார். வாதோர் பாணத்துல இந்த படம் தான், இதே படம். அந்தனராய் வந்து திருவாசகத்தை எழுதி வாங்க வாரார். வந்து எப்படி எல்லாம் பாடியிருக்கார் பாரு. வந்து மாணிக்க வாசர் முன்னாடி சாமி நிக்கிறாரா. அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? நினைச்ச கண்ணுல கலங்குது. நம்ம மேல உள்ள கருணை. நமக்கு இந்த திருவாசகத்தை வாங்கி கொடுக்கணும்னு அந்த ஆள் அவர் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்திருக்கிறான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் எழுந்த திருவாசகம் கிடையாது, எப்படி கிடைக்குமோ தெரியல. அதனால ஒரு பிரதி எடுத்து கோயில்ல வச்சு பின்னாடி எல்லாத்துக்கும் சேர்க்கிற மாதிரி பின்வரும் ஆன்மாக்கள் எல்லாம் இந்த ஞான நூல் தன்னை ஓதி முக்தி இன்பம் பெற வேண்டும் என்ற கருணையினால அவன் என்ன பண்ணி இருக்கிறான்? மாணிக்கவாசர் முன்னாடி போய் நிக்கிறான். மாணிக்கவாசர் உட்கார்ந்து இருக்கிறார், போய் நிக்கிறான். என்ன ஒண்ணு மாணிக்கவாசர் சொல்றாரு, இப்ப உட்காருங்கிறாரு வந்தவரை. அதுக்கப்புறம் உட்கார்றான். என்ன பண்பை காட்டுறான் பாருங்க சுவாமி. நேர போய் சேர் எடுத்து போட்டு உட்காரப்படாதான். அவங்க பெரியவங்களை பார்க்க போனா அவங்க உட்காருங்கன்னு சொன்ன போனா அப்படியே சொல்றாரு. முன்பு நின்ற வேத முதல்வரை முகத்தின் நோக்கி. முன்பு நின்ற யாரோ ஒரு அந்தனர் குளத்துல வந்திருக்கான். கடவுள் மாமுனியருக்கு கையெல்லாம் கூசுது. அந்தனர்னு எழுத முடியல அந்த இடத்துல. அவர் சொல்லிட்டார், மாணிக்க வாசகருக்கு வேணா அவர் யாருன்னு அப்ப தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியும்ல அது சுவாமி இல்ல. ஆனால என்ன பண்ணிட்டாரு, அந்தனர்னு போடல, யாரோ ஒரு அயலார் போடல, வேத முதல்வரை அப்படின்னு போட்டார். வேதத்தை நமக்கு தந்த முதல்வன் சாமி. முன்பு நின்ற வேத முதல்வரை முகத்தின் நோக்கி. அது ஒரு மரபு. வந்தவர்களை முகத்தை பார்த்து வாங்க உட்காரணும்னு சொல்லணுமா? ஆளு உட்காருங்க அப்படின்னா உட்காருவானாம. என்ன நயமெல்லாம் பாட்டுல காமிக்கிறாரு பாருங்க புராணத்துல. வந்து முன்பு நின்ற வேத முதல்வரை முகத்தின் நோக்கி இன்புற அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மகிழ்ச்சியோட. வாத ஊரர் இரும் என உட்காருங்க. இரும் என இருந்த பின்னர் உட்காருங்கன்னு சொன்ன அப்புறம் உட்கார்ந்தான். அது வரைக்கும் நின்றுட்டு இருந்திருக்கிறான். இரும் என இருந்த பின்னர். அப்ப முதல்ல ஒருத்தர் வந்தா வாங்க உட்காரு. என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்லயே வச்சு கேட்டுட்டு இருக்க கூடாது.
உள்ள வீட்டுக்குள்ள உட்காரு, முதல்ல வாங்க உட்காருங்க. மாணிக்கவாசகர் செய்யறாரு. யார்கிட்ட? சுவாமி. வந்தவரும் எப்படி இருக்காரு பாருங்க. அவங்க உட்கார சொன்னா உட்காரணும். நேரம் நம்ம போய் அப்படி போய் உட்காந்து நான் இதுக்கு வந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. அதனால அவரும் பொறுமையா நிக்கிறாரு. இரும் என இருந்த பின்னர் இப்ப மாணிக்கவாசகர் என்ன சொல்ல, என்ன விஷயமா வந்தீங்க? கேட்கல. எங்க இருந்து வரீங்க? ஏன்னா ஆள் யாருன்னே தெரியல. யாரோட வந்தனரு. அதனால இப்ப என்ன கேட்கிறாரு பாருங்க. பொன்புனை மறையின் மிக்கீர். அதை பார்த்தா வேதத்துல எல்லாம் ரொம்ப நிறைய படிச்சவங்க மாதிரி தெரியுது. எப்படி? யார்கிட்ட? வேதம் தந்த பெருமான்கிட்ட சொல்றார். பொன்புனை மறையின் மிக்கீர் எங்குளீர் கூறும் என்ன. ஊர் எது சொல்லுங்க. திருவெண்ணைநல்லூர்ல இதைத்தான் கேட்டாங்க பஞ்சாயத்துல. உங்க வீடு எங்கன்னு கேட்டாங்க. வா காற்றையினர் நேர புணர் உள்ள புணர் மறைஞ்சார். இங்க சுவாமி இங்க கேட்கிறார். பொன்புனை மறையின் மிக்கீர் எங்குளீர் கூறும் என்ன மண் பெரும் வளம் சேர் பாண்டி மண்டல திருப்பேன் என்றார். அவரும் பாருங்க நடக்கிறது எங்கன்னா தில்லையில. இங்கதான் எங்க வீடு. கிளறதுவியில மெயின் கோபுரம் வழியா உள்ள வந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம் சொல்லல. என்ன சொல்லிட்டாரு பாருங்க. மண் பெரும் மண்ணுன்னா ரெண்டு சொல்லியிருந்தேன். நிலை பெற்ற வளம் என்றும் பெருகுகின்ற பாண்டி மண்டலத்து இருப்பேன் என்றார். நான் பாண்டி நாட்டுல இருக்கிறேன். ஏன்னாரு கைலாயத்துல இருந்து நேர இறங்கினது எங்கன்னா திருப்பெருந்துறை பாண்டி நாட்டுல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு. மண் பெரும் வளம் சேர் பாண்டி மண்டலத்து இருப்பேன் என்றார். அதனால பாண்டி நாட்டுல தான் இருக்கிறேன்னு சொன்னதுனால இவர் பாட்டை எப்படி பண்ணிட்டாரு. பாண்டி நாடே பழம்பதி ஆகவும். அப்ப அவருடைய ஊர் எது என்று சொன்னால் பாண்டி நாடு. தசாங்கத்திலையும் ஏதமிலா இன்சொல் மரகதமே ஏழு பொழிக்கும் நாதம் நமை ஆளுடையா நாடு உரையாய். அவனுடைய நாடு எதுன்னு சொல்லு. கிளி சொல்லுச்சு. காதல் அவர்க்கு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. தென்பாண்டி நாடே அவனுடைய நாடு என்றைக்கும் என்று சொல்லிச்சாங்க. இதை ஏன் அந்த தென்பாண்டி நாடுங்கிறத அப்படி சிறப்பா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு, இவரை ஆட்கொள்வதற்காக குருநாதராக எழுந்தருளி வந்தது திருப்பெருந்துறை தென்பாண்டி நாடு. இவருக்கும் அதனாலே என்ன இருந்ததுன்னா கழுக்குன்றத்துல பாடும் பொழுது கூட நினைப்பெல்லாம் தென்பெருந்துறையை தான் பாடுச்சு. ஏன்னா அங்கதான் குருநாதரை முதல்ல பார்த்ததுனால. பிணக்கிலாத கழுக்குன்றத்து பெருமான் பாடல. பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் எங்க? கழுக்குன்றத்துல. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த கழுக்குன்றம் சொல்லல. மலம் கெடுத்த பெருந்துரை எங்க வச்சு பாடுறாரு? கழுக்குன்றத்துல. கழுக்குன்றத்துல நடுநாட்டுக்கு மேல துணைநாட்டுல நின்று பாடும் பொழுது பாடுறதெல்லாம் எங்க? நான் பாண்டி நாட்டு திருப்பெருந்துறை. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரைன்னு தான் பாடுறாரு. அப்படி இந்த பெருந்துறை இதுல அது ஏன்னாரு சுவாமி உட்கார்ந்த இடம். பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்து மனத்தில் வைத்து மருந்துங்கிற பின்னாடி பண்டாயனம் மறையில பெருந்துறை தான் பேசுறாரு. அந்த பாண்டி நாட்டினுடைய சிறப்ப தண்டமணீஸ்வரர் குறிப்பெழுதுவார். அவனே சவுந்தரபாண்டியனாக மதுரையை ஆண்டதனால் அது பாண்டி நாட்டுக்கு சிறப்பு அப்படின்னு எழுதுறார். ஏன்னா திருவிழாடு பாடத்தில் வருது. சுவாமியே என்ன பண்ணா மதுரையை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்யலாம் மீனாட்சி அம்மை திருமணம் பண்ணதுனால. ஆனால சவுந்தரபாண்டியனாக மதுரையை ஆண்டதனால பாண்டி நாட்டுக்கு சிறப்புன்னார். திருவிளையாடு பாணத்துல பாண்டி நாட்டை பத்தி ஒரு குறிப்பு சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு. சுவாமி ஆண்டான், மீனாட்சி அம்மை ஆண்டாங்க, பின்னாடி பிள்ளையாண்ட உக்கரகுமார பாண்டியன் ஆண்டான். இப்படி அம்மா அப்பா பிள்ளை அப்படின்னா சுவாமி அம்பாள் முருகப்பெருமான் 3 பேரும் ஆட்சி செய்த நாடு உலகத்திலேயே பாண்டி நாடு ஒண்ணுதான். அந்த மாதிரி நாடு இந்த பூலோகத்திலையும் கிடையாது, சொற்கலோகத்திலையும் கிடையாதுன்னு பண்ற. உலகம் யாவையும் ஈன்றாலும் மீனாட்சி மையன் உலகம் யாவையும் ஈன்றாலும் உம்பருள் உயர்ந்த திலக நாயகி பரஞ்சுடர். திலக நாயகியினுடைய பரஞ்சுடர் சுவாமி. 3வது சேய் அவருடைய பையன் என 3 தலைவரான் முறை செய்த நாடு இகுதன்றி பாண்டி நாடு தவிர சலதி சுலவு பாரி உண்டாகுமோன்னு. சலதினா கடல், சுலவு உண்டாகுமோன்னா
இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல வேற எந்த நாடாவது உண்டா? கிடையாதுங்கிற. 3 பேரும் ஆட்சி செய்த நாடு யார்? மீனாட்சி அம்மை தலைவரா இருந்திருக்காங்க கொஞ்ச நாள். சுந்தர பாண்டியனா சுவாமி இருந்திருக்கிறான். உக்கிரகுமார பாண்டியனா முருகப்பெருமான் இருந்திருக்கிறான். இவங்கெல்லாம் ஆட்சி செய்த நாடா அது. அது பாண்டிய நாட்டுக்கு தான் அந்த சிறப்பு, வேற எந்த நாட்டுக்கும் இல்லைங்க. அதனாலதான் பாண்டி நாடே விளம்பதிங்கிறார். உலகம் யாவையும் இயன்றவளும் உம்பரும் உயர்ந்த திலக நாயகி பரஞ்சுடர் சுவாமி செய் முருகப்பெருமான் என 3 தலைவரால் முறை செய்த நாடு இகுதன்றி பாண்டிய நாடு தன்றி சலதி சுலவு, சலதினா கடல், சுலவுன்னா சூழ்ந்த, கடல் சூழ்ந்த இந்த பாரில் உண்டாகுமோ? இந்த உலகத்துல எங்க நாடாவது அப்படி இருக்குமோ? அமெரிக்கால ஆண்டா, ஆப்கானிஸ்தான் எங்கேயாவது இருந்திருக்கா? கிடையவே கிடையாது. சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட, துறக்கத்தும் அகுதேண்டார். துறக்கம்னா சொர்க்கம், சொர்க்கலோகத்துல அப்படி நாடு கிடையாது. இந்த பூலோகத்துல மட்டுமல்ல, சொர்க்கலோகத்திலையும் பாண்டி நாட்டுக்கு இணையா இவங்க 3 பேரும் ஆண்டது கிடையாது. சரி சார், இது அவங்க ஆண்டாங்க, சரி, ஏன் அவங்க அங்க வந்து ஆண்டாங்க? ஒரு குறிப்பு, அப்படி ஆண்டவர்கள் அவன் பாரபட்சம் இல்லாதவன் தானே. இப்ப சேர நாட்டை எப்படி ஆண்டிருக்கணும், சோழ நாட்டை அப்படி ஆண்டிருக்கணும் இல்லைங்களா? விந்திய தேசத்தை ஆண்டிருக்கணும், துளுவ தேசத்தை ஆண்டிருக்கணும், எல்லாம் தானே செஞ்சிருக்கணும். அது ஏன் பாண்டிய நாட்டை மட்டும் ஆண்டான்னு திருவிழா படத்துல வேற இடத்துல ஒரு குறிப்பு வைப்பார். பாண்டிய நாட்டில மக்கள் எப்படி பூசை செய்தார்கள்னு ஒரு குறிப்பு வைக்கிறார். அங்க ஒரு குறிப்பு சொல்ற, வெம்மையால் விளை வக்கினும் வேந்தர் கோல் கோடி செம்மை மாறினும் வறுமை நோய் சிதைப்பினும் 3 சொல்றார். வெம்மையால், வெயில் வெப்பத்தினால, மழை இல்லாம பஞ்சம், விளை வக்கினும், வக்கினும்னா குறைதுன்னு அர்த்தம். ஆயுதொழில் எழுத்து போட்டுக்கு வக்கினும் அப்படின்னா குறைவுன்னு அர்த்தம். அப்படின்னா வெப்பம் அதிகமாகி விளைச்சல் குறைஞ்சுது. விளைச்சல் குறைஞ்சதுன்னா நாடு என்ன ஆகும்? செழிப்பு குறைஞ்சிரும். செழிப்பு குறைஞ்சதுன்னா அப்புறம் தான தர்மங்கள்லாம் பூசைகள்லாம் கொஞ்சம் தடுமாறத்தானே செய்யும். அதனால வெம்மையால் விளை விளைச்சல் வக்கினம் ஒண்ணு. 2வது, வேந்தர் வேந்தர் கோல் கோடி செம்மை மாறினும், அரசனுடைய சொங்கோல் கொஞ்சம் விலகிட்டுனா, வரிய போடுதான், இது பண்ணதான், மக்களை பொருட்படுத்தினா, அப்படி ஏதாவது ஆயிட்டுனாலும் 2வது. 3வது, வறுமை நோய் சிதைப்பினும், வறுமை என்கின்ற நோய் மக்களை வந்து சிரமப்படுத்தினாலும் ஒண்ணு சொல்றார். இப்படி எல்லாம் நடந்தா கூட சிவன்பார் பொய்மை மாறிய பக்தியும் பொலிவும் குன்றாவாயினர். சிவன்பால் பொய்மை மாறிய பக்தி அப்படின்னா மெய்மையான பக்தி. அடியார்களுக்கு பெருமான் மேல் உள்ள பக்தி, பக்தியும் பொலிவும் குன்றாவாயினர், அது ஒரு நாள் குறையாதாம். தம்மை மாறியும் புரிவது தர்மம் அந்நாடுனர். தம்மை மாறியும்னா பொருள் வெங்கடசாமி நாட்டார் எழுதுவாரு, தம்மை வித்தாவது சிவபூசை முறையா செய்வார்களாம். தம்மை மாறியும்னா தம்மை வித்தாவதுங்கிறார். பாண்டி நாட்டில இருந்த பூசை முறை எப்படி சொல்றாரு பாருங்க. வெம்மையால் விளை வக்கினும் வேந்தர் கோல் கோடி செம்மை மாறினும் வறுமை நோய் சிதைப்பினும் சிவன்பால் பொய்மை மாறிய பக்தியும் பொலிவும் குன்றாவாய் தம்மை மாறியும் புரிவது தருமம் நாடு, பாண்டி நாடு. அதனால சிவபூசை என்பது அங்க தம்மை வித்தாவது பூசை முறையா செய்யக்கூடிய அடியவர்கள். அதனால சுவாமி வந்து அந்த நாட்டை ஆட்சி செய்யறான். இப்பேற்பட்ட பெருமையுடைய நாடு இந்த பாண்டிய நாடு. அதனாலதான் வந்து என்ன சொன்னார், அவனும் பாண்டி மண்டலத்திலே இருப்பேன்னு வர சொல்லிட்டான். அந்த பாண்டி நாடுதான் மீண்டு வாரா வழியருள் புரிபவன். அவனுடைய நாடு எதுன்னா பாண்டி நாடே பழம்பதி ஆகவும், அங்கதான் அவன் இருக்கிறான். அவன் இருக்கிற நாடு எதுன்னா, மன்னாளும் விண்ணாளும் தேவர்க்கும் மேலாகிய வேதியனை, மன்னாளும் மன்னவர்க்கும் ஆண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானை. பாடினது அண்ணாமலையான திரும்மானையில. திரும்மானை பாடின இடம் திருவண்ணாமலை, பாடுறது அண்ணாமலை பெருமானை. ஆனா அங்க பாடும்போது என்ன சொல்ற, தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானைங்கிற. அப்படிதான் வந்து அந்த பாண்டி நாடே பழம்பதி ஆகும். அப்ப நாடு வந்து பழம். அடுத்தது
பக்தி செய் அடியரை பரம்பர துய்ப்பவன் உத்தர கோசமங்கை ஊராகவும். அவனுடைய ஊர் எதுங்கிறார்? ஊர் வந்து உத்தரகோசமங்கை. அந்த உத்தரகோசமங்கை ஊர்னு சொல்லும் பொழுது அது குறிப்பு பாருங்க. மீண்டு வாரா வழியொருள் புரிபவன் யாருக்குன்னாரு? பக்தி செய்ய அடியவர். அந்த பிறவியில் இருந்து மீண்டு வாரா வழியொருள் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே யார வைப்பான்னாரு? பக்தி செய்ய அடியாரை. முதல் படிநிலையா சொன்னது என்னன்னாரு? பக்தி செய்ய வேண்டும். பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ்பாடின்னு தமிழ். முதல்ல வேண்டியது என்னன்னாரு? அதுக்கப்புறம் சித்தி முத்தி எல்லாம் பின்னாடி. முதல்ல வந்து எதுனாரு? பக்தினாரு. பக்தினாரு அன்போடு செய்யற வழிபாடு. முட்டரா மலர் பறித்து இறைந்து பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும். அப்படிதான கோயில சொல்றாரு அருள்பத்துல. தனே முனிவா முக்கனா முதல்வா மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும். அப்படிதான் வந்து சொல்ற. ஆனால் அந்த பக்தி தான் முதல்ல. அதுவும் குருநாதர் தரணும். சிவபோசாரன் சொல்லும். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பக்தி தருநாதன் பரநாதன் புத்தி பெருநாதன் ஞான பிரகாஷ் உண்மை தருநாதன் நம் குருநாதன். சிவபோசாரம் முதல் பாட்டு ஆரம்பமே தன்னுடைய குருநாதராகிய ஞான பிரகாசரை பார்த்து தர்மபுர ஆதீனத்துடைய குரு முதல்வர் குருஞான சம்பந்த சுவாமிகள் பண்ண நூல் ஆரம்பமே எப்படி சொல்றாரு? சித்திதருநாதன் தென்கமலை வாழ்நாதன். தென்கமலைங்கிறது திருவாரூர். ஞானப்பிரகாசர் இருந்து உபதேசம் பண்ண இடம் திருவாரூர். அதனால தென்கமலை வாழ்நாதன் பக்தி தருநாதன். அதுவும் குருநாதன் தான் தரணும். பக்தி தருநாதன் பரநாதன் முக்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன் அப்படின்பார். அதனால அந்த பக்தியும் அவன் தான் தரணும். இந்த பக்தி செய் அடியரை பரம்பரத்து உயிப்பவன். பரம்னாலே உயர்வு. உயரன்னு அர்த்தம். பரம்னா உயரத்துக்கெல்லாம் பரம்னாலே உயர்வுன்னு அர்த்தம். அதான் பரமசிவம் சுவாமிதான். அதனால பரம்னா உயர்வு. அது என்ன ஒரு வார்த்தை கூடாது? பரம்பரம்னார். அப்படின்னா உயர்வுக்கெல்லாம் உயர் அங்க கொண்டு வைப்பானா சுவாமி நம்மள. பக்தி செய்யக்கூடிய அடியார்களை சுவாமி அப்படி உயரத்துல கொண்டு வைப்பான். பக்தி செய்ய அடியரை பரம்பரத்து வைப்பவன் உத்தரகோசமங்கை ஊராகவும். அவருடைய ஊர் எதுன்னா உத்தரகோசமங்கைங்கிறார். தாதாடும் பூஞ்சோலை தத்தாய் நமையாளும் மாதாடும் பாகத்தன் வாழ்பதியன். திருத்த சாங்க தத்தாயின கிளி. கிளியே பெருமான் இருக்கக்கூடிய ஊர் எது? கோதாட்டி பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை. கோதாட்டி என்ன சொல்றாரு பாருங்க. பக்தர் எல்லாம் பார்மேல் இந்த உலகத்துல சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை. சிவபுரம் போல கைலாயம் மாதிரி பக்தர்கள் கொண்டாடுற ஊரா இந்த திருவம்பாவையில கூட இந்த குழந்தைங்கள் எல்லாம் அந்த கோயில் பினா பெண்ட போய் கேட்கும் பொழுது பெருமானுடைய ஊர் எதுங்க? பாதாளம் ஏழினம்கள் சொற்கழிவு பாதமலர் போதார் முனை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உறவா ஒருதோளம் தொண்டருடன் கோதில் குலத்து அரந்தன் கோயிற்பினா பிள்ளைகாள் ஏதவன் ஊர். முதல்ல என்ன இடம் பாரு. எல்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்க. அவங்க போய் இந்த கோயிலுக்குன்னே தன்னை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய பினா பிள்ளைகள் அங்கே பணி செய்து கொண்டு தன் முழுமையா கோயிலுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருந்த ஒரு குலம் அந்த காலத்துல. அப்படி இருக்கக்கூடிய வயசான பாட்டி மாதிரி இருக்கிற போய் அவங்கள்ட்ட போய் ஏதோ நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காலையில பெருமான பாடுறோம், குளத்துல போய் குளிச்சோம், அவனை நினைச்சுக்கிட்டு வாரோம். ஆனா முழுமையா அவனை பத்தி எங்களுக்கு தெரியாது. நாங்க கேட்கறதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்வீங்களா? என்னெல்லாம் கேளு. என்னெல்லாம் கேக்குது பாருங்க. ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். 5 கேள்வி கேக்குது அந்த அம்மாட்ட போய். அவன் வந்து இந்த ஊர்ல இருக்காங்கிறோம், அந்த ஊர்ல இருக்காங்கிறோம். அவன் சொந்த ஊர் தான். பிழைக்கிறதுக்கு தான் இருந்தாலும் திருப்பூர் வந்தாங்க. நேட்டிவ் எங்க அதை சொல்லு அப்படின்னா அதை கேக்குது. அவர் எங்க? அவன் எங்கேயோ வடக்க இருந்து வந்தாள். எங்க?
அது என்னமோ கைலாயம்னு சொல்லிக்கிறான், சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி. அவன் அட்ரஸ் எங்க இருக்கு அது கேக்குறேன். ஏதவனும் நீங்க இங்க வந்தா ஒரு பேரை சொல்றீங்க, அண்ணாமலையான்ங்கிறீங்க, அங்க போனா வந்து ஆரூரன்ங்கிறீங்க, அங்க போனீங்கன்னா பாபநாசருங்கிறீங்க, அங்க வந்தா நெல்லையப்பருங்கிறீங்க, அங்க வந்தா சொக்கநாதருங்கிறீங்க. இந்த ஆள் உண்மையான பேர் தான் அதை சொல்லுங்க. ஊருக்கு ஒரு பேர் வச்சுட்டாலே நம்மளால ஒரிஜினல் நேம் அதை கொடுங்க எனக்கு. அதாவது உங்க அம்மா அப்பா வச்ச பேர் என்ன, இயற்பெயர் என்ன கேட்பாங்கல்ல, அது மாதிரி கேட்க ஏதவன் பேர். சரி, அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்லாம் எந்த ஊர்ல இருக்காங்க? கூட பிறந்தது, அம்மா அப்பா தாய் மாமா இதெல்லாம் எங்க இருக்கு? ஆர் உற்றார், அடுத்தது ஆர் அயலார். ஆர் அயலார் கொஞ்சம் தூரவங்க பங்காளி அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ஆர் அயலார். இவ்வளவு கேட்டு கடைசியில் ஒன்று பாருங்க, அங்க இப்படியெல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கோம். அந்த வழிபாடு செய்யற முறையெல்லாம் சரிதானான்னு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஏது அவனை பாடும் பரிசு, அவனை எப்படி பாடி நாங்க புகழணும் அதை சொல்லுங்க. ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அப்ப ஏதவனூர் கேட்கிறாங்க குழந்தைங்க. அதுக்குதான் சுவாமி சொன்னார், அது வேற ஒண்ணு இல்ல, கோதாட்டி பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர். அந்த உத்தரகோசமங்கையினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது சொல்வார், மண்ணும் உத்தரகோசமங்கை. மண்ணும்னா நிலை பெற்று விளங்குகின்றன அர்த்தம். ஒரு நாளும் அழியாத ஊரம். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விடுதி கண்டாய் விரல் வேங்கையில் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசை சடையவனே தளர்ந்தேன் என்கிறார். நீத்தல் விண்ணப்பம், நீத்தல் விண்ணப்பம் பாடினதே உத்தரகோச மங்கை. அதனால அங்க சொல்லும் பொழுது மண்ணும் உத்தரகோசம், அதுதான் அவருடைய ஊராம். பக்தி செய்யடியறை பரம்பர துய்ப்பவன் உத்தரகோசமங்கை ஊராகவும் ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும். ஆதிமூர்த்திகள்னா, ஆதினா முதல்லன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆதிமூர்த்திகள்னா பிரம்மா திருமால் ருத்ரன் என்ற 3 பேர். ஏன்னா இவன் அனாதி, இவங்கள்லாம் நமக்கு முதல்ல இருந்து கூட வர்றவங்க. அதனால பிரம்மாவும் திருமாலும் ருத்ரனும் இவங்கதான் இந்த ஆதிமூர்த்திகள். அந்த ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்தவன் சுவாமி. முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார்னா இந்த மூவர்ல ஒருத்தன் இல்ல சாமி, அதுக்கு மேல. அதனால ஆதிமூர்த்திகளுக்கு இவங்க 3 பேருக்கும் அருள் புரிந்தது யாருன்னா சுவாமியினுடைய ஏவல் வழி நின்று பணி செய்வோம் அந்த 3 பேர். அதை சொல்றார், ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்தருளிய. அது முன்னாடி பாருங்க, இதெல்லாம் ரொம்ப நயம் சொல்லு. ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்து திரும்ப அருளிய என்னரு, அருள்ங்கிற சொல்லுக்கு இணையா வேற எங்கேயும் சொல்லே கிடையாது. அதனால என்ன பண்றாரு, ஒரே வரியில திரும்ப திரும்ப அருள்னு போட்டார். இல்லைன்னா அவருக்கு இல்லாத சொல்ல, பெருமானுடைய அருளுக்கு வேற சொல்லே போடக்கூடாது. கூசும் மலர்பாதம் தந்து அருள வந்து அருளும் தேசம் திருவம்பாவில சொல்றார். சேக்கலார் சுவாமியில சொல்றார், செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள. ஞானசம்பந்தர் என்ன பண்ணார்னாரு, அம்மே அப்பா என்று முதல்ல பெருமானை அழைத்து அழுதுட்டார்னார். ரெண்டும், அது அழைத்ததும் அருளா, அழுததும் அருளா. ஏன்னாரு, அது புனிதவாய் மலர்ந்து அழுதுச்சு. நம்ம வீட்டுல அடம் பிடிச்சு அழுதுமே நம்ம பெறக்கூடாது, அந்த மாதிரி அழுது. அதனால அந்த அழுது வாய்க்கு புனித வாயின்னு பேர். ஏன்னா எதுக்கு அழுதுச்சுன்னாரு, வேதநதி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய அழுதுச்சு, அதுக்காக அழுதுச்சு. அதனால முதல்ல வான்னு கூப்பிட்டது, அழைத்து அருளி. எது போல ஆரூரா என்றென்றே அலரானில்லே அழைத்தல். அப்புறம் அழுதுச்சு எப்படின்னாரு, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. அழுதுச்சு ரெண்டும்.
அங்கேயும் ஒரே வரியில 2 முறை சேக்கலார் சுவாமிகளும் தெய்வ சேக்கலாரும் அருள அருளன்னு போடுற. இவர் மாணிக்கவாசகர் பூசு மலர்பாதம் தந்தருள வந்தருள் அருள அருள. இங்கேயும் ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும். சுவாமியுடைய பேர் என்னன்னாரு? தேவதேவன். அதான் அவனுக்கு இவ்வளவு பேர். அவனுக்கே பேரெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோம். அவனுக்கு பேரெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா நாம வச்சது பேர் 1000 பரவி வானோர் ஏத்தும் பெம்மான் இல்லைங்களா? போற்றி போருடையில சொல்வார், பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து. என்ன தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தர் இந்த உலகுக்கு வந்தார்ங்கிறது, சிவபெருமான் தான் குருநாதரா வந்தார். பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருராவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து உண்டி உறக்கம் இன்பம் பயம் ஒத்தொழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றின் படுவர். அப்ப நரவாரும் தாருளாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்துங்க. அவனுக்கு பேர்லாம் கிடையாது. இந்த உலகத்துல வந்ததுக்காக 2 பேரும் கேட்பாங்கல்ல உங்க பேரு, அதுக்காக சம்பந்தர்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு, மறையான சம்பந்தன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா வந்தது சிவபெருமான்கிறது சொல்லுவார். அதனால அவனுக்கு பேர்லாம் கிடையாதான். ஆனா சில நேரங்கள்ல பேர் வேண்டி இருக்கு. அது என்ன பேர் சொல்றார்? ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்து உரையாய். அவனுடைய பேர் என்னன்னு கரெக்டா பார்த்து சொல்லி கிளியே கேட்கிறார். கிளி சொல்லுது. இப்போ ஆறு ஊரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று. தேவர் பிரான் அதான் அவனுடைய பேரு. இங்கே என்ன சொன்னார் பாருங்க, தேவதேவன் திருப்பெயராகும். அதனால தேவர்களுக்கெல்லாம் தேவனாய், அதுதான் அவனுடைய பெயர். தேவதேவன் என்பது பெயர். பின்னாடி சென்னிப்பத்துல சொல்லும் பொழுது சொல்ல, தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன். அப்படியே தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அறிவனா முதலாய் ஆனந்த மூர்த்தி ஆன்ம. மூவராலும் அறிய முடியாத பெருமான். ஒரு வார்த்தை போடுவார், யாவராயினும். மூவரும் அறியல, யாவராயினும் அறியவே முடியாதான. அப்படி கிடையாது. ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? அன்பர் அன்றி அறியோனா மலர்ச்சோதியான்னு. அன்பரா இருந்தா அறியலாம், அன்பரா இல்லைன்னா யாவரா இருந்தாலும் அறிய முடியாது. அப்ப சாமி அறியணும்னு என்ன இருக்கணும்னாரு, நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டேன். எங்க இப்படின்னு சொல்லிட்டாரு. ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாயன் ஆயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனை நான் உனக்கு அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். அடியாராம் இல்லை அன்றி மற்றொரு பேயனேன் இதுதான் என் பெருமை என்று எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே. அந்த அன்புக்கு தான் சாமி. அதனால ஒரே வார்த்தை சொன்னார், யாவராயினும். எவ்வளவு பெரிய ஆளு திருமால் யாரா இருந்தாலும் சரி, அன்பு வைக்கலன்னு இல்லை. திருமூலர் தான் சொல்லுங்க, சாமியை அடையணும்னா தலைகளை தண்ணி குடிச்சாலும் அன்பு வைக்கலன்னு முடியாது. போட என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கணலில் பொரிய வறுப்பினம் அன்போடு அகம் குலைவார் கன்றி என்பொன் மணியினை எய்தவனார். சுவாமி மேல அன்பு வைக்காம அவனை எந்த வகையிலும். ஆனா அவன் எதுக்கு நிக்கிறான்? அந்த அன்புதான். அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய். ஏமா அப்புறம் சொல்லுடைய காலு கண்ணீர் விட்டு சொல்ல, பெருமானே ஆர்த்தாயினா கெட்டினாயின்னு. நீ அன்புங்கிற ஒண்ணு வச்சு எங்களை கெட்டிட்டியப்பா. அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். எத்தனையும் அரியை நீ எளியானாய். அது உரையாசிரியர். எத்தனையும் அரியை நீ எத்தனை எளியானாய். என்னை ஆண்டு கொண்டு இங்கிறங்கி ஏண்டு கொண்டாய். இத்தனையன் பேதையன் பேயன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாய் என்று. இத்தனையும் எம் பரமோ ஐயோ எப்பெருமான் திருக்கருணை இருந்தவா. இத்தனையும் எம் பரமான பெருமானே எனக்காவாப்பா இதெல்லாம் அப்படிங்கிறது. அப்ப எதை வச்சு கட்டினான்னாரு? சாத்திரம் இங்கே அனுபவிச்சு கட்டினான்னு தான் சொல்லுது.
பந்தித்த பாச பெரும் கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி. போற்றி போருடைய சாத்திரம். அம்மா பால் கொடுத்தாங்களாம், முதல்ல சொல்றாரு, அங்க இருந்து கொண்டாடுறாரு, தாய் பாசத்துல இருந்து கொண்டாடுறாரு பெருமாள். அப்படி சொன்னாரு. குழந்தை பிறந்த உடனே அழுத உடனே நடந்த அப்படியே உக்கு ஆவி சோர தாய் உள் நடுங்கி சிந்தை உருகும் முலை உருகும் தீம் சுவை பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாச பெரும் கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்று. நேசம் அன்பு, அதுலதான் கெட்டுறான் சுவாமி நம்மளை எல்லாம். அவனும் எதுக்குள்ள அகப்படுறான், அதுலதான் அகப்படுறான். ஒன்னே ஒண்ணுதான், அன்பருக்கு அன்பனே. சிவபுராணம் இவ்வளவு செய்தியும் 2 வாரத்துல சொல்லிட்டு போயிட்டாரு. யாருக்கு சார் நம்ம அன்பா இருப்பான்னாரு, யாரெல்லாம் அன்பு வைக்காம அவங்க மேல அன்பா இருப்பான். போயிட்டப்போ அப்ப அன்பு வைக்காதவங்களுக்கு கிடைக்க மாட்டான்போ சொல்லி போயிட்டு. அன்பருக்கு அன்பர் தீர்ந்த அன்பாய் அன்பருக்கு அவரின் அன்பு போற்று. அன்பு எவ்வளவு வைக்கிறோமோ அதை விட அதிக அன்பு சாமி நம்ம மேல வைப்பாங்க. அதெல்லாம் ஒரே வார்த்தையில யாவராயினும் அன்பர் இன்றி அரியோட மலர் சோதியான் தூய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமே. அங்க பேரு சொல்லும் பொழுது தேவதேவன் மெய்ச்சேவன். அதான் சொல்ல, ஆதி மூர்த்திகட்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள் மலையாகவும். அடுத்தது பெருமானுடைய மலை. பெருமானுடைய மலை எதுங்கிறார் திருத்தசாமி தான் சொல்லு. கிஞ்சிகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரைக்கோன் மஞ்சள் மருவும் மலைபகராய் நெஞ்சத்து இருள் அகல வாழ்வீசி இன்பு அமரும் முக்தி அருளும் மலை என்பது காணாய். அப்படின்னா திருவருள் என்கின்ற மலைதான் அவனுடைய மலையினர். நம்முடைய இருளை நீக்குகின்ற அருள் மலையாக இருப்பவன் சுவாமி. அப்ப அவனுடைய மலை எதுனா கைலாயம் அப்படி சொல்லல, அருள் மலை. அதுதான் அவனுடைய மலை. இருள் கடித்து அருளிய நம்முடைய இருளாகிய ஆணவ மலத்தை விரைந்து நீக்குகின்ற ஊர்தியாய் அவன் அருளிய பெருமைக்குரிய அருள் மலை அப்படின்னா திருவருள் மலை. திருப்புள்ளி எழுச்சியில் அப்படி போற போக்கல அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே போற போல தெரிவிட அருள் நிதி தர வரும் ஆனந்த மலை. அந்த அருள் தான் மலை. அருள்ங்கிறத அப்படி சொல்றாரு. அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆர் இங்கு பொருளாய் என்னை புகுந்தான் பொன்னே பொன்னம்பல குத்தான். அப்ப அருள் என்பதை எவ்வளவு உயர்வா பேசுறாரு. சொல்றார் அருளை அப்படி. அதனால சாத்திரம் ஒரே வார்த்தையில சொல்லிச்சு, அருளில் பெரியது அகிலத்து இயல். இந்த உலகத்துல அருளோட பெருசு வேற எதுவும் இல்லை. அருளில் பெரியது அகிலத்து இயல் வேண்டும் பொருளில் தலையினர். திருவள்ளுவர் பயன் சாத்திரம் சொல்லு. காமன் சொல்றார், எந்தையே இறையே இணை அருள் இலையேல் இங்கியான் உயிர்த்திலே. இங்குன்னா இந்த உலகம்னு அர்த்தம். பிறவிக்கு வந்தது. இன்னைக்கு நான் திருப்பூருக்கு வந்தது, அதை கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் இப்படி திருப்பூர்ல உட்கார்ந்துருக்கேன்னா பெருமானே உன்னுடைய அருள் தானே, அது இல்லைன்னா முடியும். அதுவும் அருள் தானே. இன்னைக்கு திருவாச சிவபுராண கீர்த்தியருளை சிந்திக்கிறோம்னா திருவருள் தானே, இல்லைன்னா முடியுமா? நானும் நீங்களும் நினைச்சா முடியுமா? இல்ல. எந்தையே இறையே இணையருள் இலையே இந்தியான் முந்திலே நம்போ சிந்தை சேர் வானே திகழ்விழு பொருளே திருப்பரங்கிரி உரை சிவனே. திருப்பரங்குன்றத்துல பாடுறார், திருஅலங்கல் திரட்டுன்னு ஒரு நூல், அதுல பாடுவார், திருப்பரங்கிரி உரை சிவனே பந்தமே போக்கி பதருள் ஆக்கி பகலிரவு அனவிடா நிலையில் சந்ததம் சேர்க்க தயவு செய்யாயோ சரவண சுயம் பெருமாளேன். முக்தி என்பது சிக்கனன்னு கொடுத்திரும்ப சொல்லும் பொழுது இந்த அருள்ங்கிறது அதுக்காக சொன்னேன். ஞானசம்மதபுரம் போற போகல அப்பதான் கூட சொன்னேன், இதுவோ எமை ஆளுமாறி ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது. எப்பா நீ பணம் எனக்கு கொடுத்தேன்னாலும் அருள், கொடுக்கலன்னாலும் அதுவும் இல்லைங்களா? கொடுக்கலைன்னாலும் அருள்னு சொல்லும் பொழுதுதான் அவருடைய உறுதிப்பாடு பாரு. வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகலல் விடுவே நல்லே தாளிலம் தடம் புணர் தயக்கு சென்னை போலிலம் அதி வைத்த புண்ணியனை இதுவோ எமை ஆளுமாறி ஈவதொன்று எமக்கு இல்லையேன் அதுவோ உனது இன்னருள் ஆவிடும். நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் வரவே நம்மா. இல்லைங்களா? அதுதான் அந்த அருள். அதை சொல்ல, இருள் கடிந்த அருளிய என்ப ஊர்தி அருளிய பெருமை அருள் மலையாகவும் எப்பெரும்
தன்மையும் எவ்வவர் திறமும். இப்ப இந்த 10 சொல்லி முடிச்சிட்டார் திருத்தசாங்கமா. ஒரு முறை ஞாபகப்படுத்தினா, மாலை அதுல முதல்ல கொடியிலிருந்து ஆரம்பிச்சார். கொடி என்பது அவனுடைய இடப கொடி. 6 ஆனந்தமே அப்படின்னா அந்த இன்ப ஊர்தியாக 6. முரசு நாத பெரும்பறை. படைக்கலம் சூளம் என்கின்ற கழுக்கடை. மாலை இங்க செங்கழு நீர் மாலை, அங்க அருகம்புல் மாலை. ஊர்தி குதிரையை ஊர்தியாக உடையவன். நாடு பாண்டி நாடு அவனுடைய நாடு. ஊர் உத்தரகோசமங்கை. பெயர் தேவதேவன். மலை இன்ப ஊர்தியாகிய திருவருள் மலை. இவ்வளவும் அவனுடைய 10 அங்கமா சொல்லி எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும். எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளினார். அருமையான இடம். எப்பெரும் தன்மை, பெரும் தன்மை. அவங்களுக்கு எவ்வளவு இந்த உலகத்துல உயர்வான செல்வத்தால் உயர்ந்தவர்கள், கல்வியினால் உயர்ந்தவர்கள், புகழால் உயர்ந்தவர்கள், குணத்தால் உயர்ந்தவர்கள், பக்குவத்தால். அதுதான் வரப்போறார், பக்குவத்தால். அதனால எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளினர். அவங்க பக்குவத்திற்கு தக்கவாறு ஆண்டு கொண்டு விஞ்ஞானகலராயும் பிரளயாகலராகவும் சகலராகவும் வைத்து அப்பரிசு அதனால் அவங்களை அப்படி வச்சு மெஞ்ஞானம் தானே விளையும். விஞ்ஞானகலருக்கு சிவஞான போதம் என்பார் சொல்ல பின்னாடி, மெஞ்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு, அஞ்ஞான சகலருக்கு அக்குருவாய். நமக்கெல்லாம் அக்குருவாய் மெய்ஞானம் பின் உணர்த்தும் அன்றி பிரளயாகலருக்கு முன்னுணர்த்தும் தான் குருவாய். விஞ்ஞானகலருக்கு அவன் அறிவினுள் அறிவாய் நின்று உணர்த்தியும், பிரளயாகலருக்கு முன் நின்று உணர்த்தியும், சகலருக்கு குருவாய் வந்து நின்று உணர்த்தியும். அதுதான் அப்பரிசு அதனால் எவ்வவர் திறமும் அவங்க தன்மைக்கு தக்கவாறு அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி. அவங்க திறக்கு தக்கவாறு வந்து அருளி நாயினேனை. அதான் சொல்ற, அவங்களையெல்லாம் அப்படி அருளி என்னை பெரிய பரிசு கொடுத்தான்னு சொல்ல போறார். என்ன பரிசு சொல்றாராம்? நலமலி தில்லையுள் கோலமார் பொதுவினில் வருக எனும். அது பெரிய பரிசு. நலமலி தில்லையுள், நலமே பயக்கின்ற தில்லையுள் கோலமார் தரு பொதுவினில் அப்படின்னார். அழகு பொருந்திய, பொதுனா நடனமாடுற இடம். அந்த இடத்தான் பதஞ்சலியார்ல இருந்து வியாக்கரபாதர் வரைக்கும் எல்லாம் தவம் கடந்து வாங்குற இடம். அந்த இடத்துக்கு அவனா குப்பினி அங்க வாங்குறான் அப்படின்னா எவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த சிறப்புக்கெல்லாம் உரியவன் நான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு முதல்லையே நாயினேனை பணிவு. தில்லைக்குள்ள வாரதுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. முனிபுங்கவர்கள் எல்லாம் தவம் எங்க யுக கணக்குல தவம் இருந்தார்கள் தில்லைக்கு வர்றதுக்கு. அப்படிப்பட்ட தில்லைக்கு சுவாமி என்ன பண்றான்? இவரை வான்னு சொல்லிட்டான், அவனே வான்னு சொல்றான். எவ்வளவு பெரிய சிறப்பு. ஏனையோரெல்லாம் எனக்கு தில்லையில காட்சி கொடுங்க, தில்லையில காட்சி கொடுங்க, தில்லையில கொடுங்க. வியாக்கரவாத முனிவர் தில்லையில நான் கொஞ்ச நாள் இருக்கணும், அதுக்கு நீ அருள்புரிங்கிறார். இங்கே வாழ்றாரு தில்லையில, இல்லைங்களா? அப்படியெல்லாம் இருந்தது. அவருடைய குழந்தைக்கு தான் பால் வேணும்னு சுவாமி என்ன பண்ணா? பார்க்கல விடு, பாலுக்கு பாலகம் என்று அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். யாருக்கு? வியாக்கரபாதர் பிள்ளைக்கு. அதுக்குதான் பால் வேணும்ட்டு. அதுக்காக தான் பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீவர குமரந்தன் தாதை என்று உந்தீவர. திருவந்தியார் இதுல திருவாசம். அப்படி அப்ப வியாக்கரபாதர் போன்றவர்கள்லாம் அப்படி தினம் பெருமானுடைய ஆனந்த நடனத்தை கண்டபின்தான் உணவு எடுக்கக்கூடிய ஒரு ஏமத்திலே இருக்கின்ற அவர்கள்லாம் கூட பெருமான்கிட்ட கேட்டு வரம் பெற்று தில்லைக்கு வராங்க. அப்பேற்பட்ட அந்த சிறப்பு பரிச சுவாமி என்ன பண்ற? மாணிக்கவாசர் கேட்க முன்னாடியே கோலமார் பொதுவினில் வருக, நீ தில்லைக்கு வான்னு சொன்னான்னா அவ்வளவு தகுதி எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஏதாவது அவர் சொல்றதா நினைச்சிட கூடாதுன்னு ஒரு வார்த்தை கவனமா என்ன பண்ணார்? முதலிலேயே நாயினேனை நலமலிது இல்லை ஒரு அவரை மாதிரி கீழே இறங்கி எங்கனையாவது ஒரு இடத்துல நான் மந்திரியா இருந்தேன், நான் நல்லா படிச்சிருந்தேன், இல்ல மந்திரியா இருக்குள்ள ரொம்ப நேர்மையா இருந்தேன், அதனால சுவாமி இதெல்லாம் எங்கேயா சொல்லியிருக்காரு பாருங்க. தனக்கு அருள் புரியுந்தான் என்று சொல்லும் பொழுதே என்ன சொல்லிட்டாருன்னா, நான்
செம்மை நலம் அறியாத சிதறொரும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்து அம்மை எனக்கு அருளியவர். தனக்கு அவன் அருள் உரித்தான் சொல்லும் பொழுதே ஒரு வார்த்தை டமால நாயின் எழுதுவார். நாயினேனை அதுல என்ன வேடிக்கைன்னா, இவர் நிறைய இடங்கள்ல நாயின்னு எழுதினாரு, அதனால வெளியே தெரிஞ்சது. எல்லாருமே பேசுறாங்க. அப்பர் சமையல் சொல்ற நான் நாயை விட கிழங்குற அப்பர் சமையல் பார்க்கிறேன். 4ஆம் திருமுறை நாயினும் கடைப்பட்டேனை நன்னறி காட்டி ஆண்டாய் 1000 அரவமாத்த அமுதனே அமுதமுத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோய் அவை சாருமாகி நோக்கினி அருள் செய்வாய் என்பார்கள். நாயினும் கடைப்பட்டேனை நன்னறி காட்டி ஆண்டாய். பெருமானே நீ ஆண்டாய் இல்லைன்னா 1000 அரவமார்த்த அமுதனே அமுதமுத்தும் வரும். உடம்புல 1000 பாம்பு ஓடுதுங்கிறார். நம்பரு காசு இவரும் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன் வேயார் உன்னை தென்பால் உன்னை நல்லூர் அருள் துறையுள் ஆயால் உனக்கு ஆளாய் இனி அல்ல. நாயேன் பல நாளும் நினைப்பின்றி முதல்ல பாடுன்னு சுவாமி சொன்ன உடனேயே எனக்கு என்ன பாட தெரியும் அப்படின்னு சொல்றப்பவே என்ன சொல்றாரு, இந்த நாய்க்கு என்ன பாட தெரியும் இப்படியே சொல்லும் சேக்கலார் சமையல் பதிவு பண்ற. ஆண்டு கொண்ட உடனே எங்க திருப்பெருந்துறையில் சுவாமி என்ன பண்ணான், பாடுன்ட்டான். கண்ணீர் மகள் கதற. ஏன்னாரு, நீ வந்தது யாருன்னு தெரியாம நான் உன்கிட்ட போய் வழக்காடணும்னா நான் எப்பேற்பட்ட முட்டாள் அப்படின்னு அதுக்கு வருந்தி இப்ப எனக்கு என்ன பாட தெரியுங்கிற. நீ எனக்கு பரிசு கொடுக்க வந்தவன், ஆட்கொள்ள வந்தவன், ஒன்ன நான் உதாசீனப்படுத்தினா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கும். பரிசு கொடுக்க வந்தவனை போய் கவனிக்காம விட்டா. இப்படியே அங்க ஒரு வார்த்தை, நாயின் வேதியனாகி வந்து என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட போதிலா அமுதே இன்றுன் குணப்பெருங்கடலை நாயினேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என மொழிந்தார் சேக்கலார். தடுத்தார் பண்ணுறான். வேதியனாகி வந்து அந்தன கோலத்துல வந்து வேதியனாகி வந்து என்னை வழக்கினால் வெல்ல வந்த. அவன் வரும் பொழுதே வெல்லணும்னு அவன் பண்ண. அவன் தோப்பானான் வர முன்னாடியே தீர்ப்பு ஆல்ரெடி ரிட்டன் வந்து. ஆமா, வேதியனாகி வந்து என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாது. ஆனா பரிசு எனக்கு அது தெரியாம நான் இப்படி நடந்து கொள்ள ஊதியம் அறியாதேனுக்கு நீ என்ன பண்ண, சரி உனக்கு பரிசு கொடுக்கலான்னு வந்த, புரியல, பித்தனோ மறையோய்க்கிறப்போ அப்படின்னு அவன் நீ கைலாயத்துக்கு போல உணர்வு தந்து எனக்கு நான் நல்லா இருக்கணும்னு உய்ய கொண்ட குற்றமே இல்லாத பொருள் நீ போதிலா அமுதே இன்று உன் குண பெருங்கடலை. அந்த கருணை நான் என்னன்னு பாட முடியும். இன்று உன் குண பெருங்கடலை நாயேன் சொல்ற, நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என முடிந்தார் சேக்கலா. அந்த இடத்துலயும் நாயேன்னு இப்படி இவங்கள்லாம் தன்னை இப்படி சொல்றாங்க. அதுதான் அவரும் நாயினேனை நிறைய இடங்கள்ல சொல்றாரு இல்லையா, நாயேன்னு சொல்றாரு. ரொம்ப வித்தியாசமெல்லாம் குளித்தலை நாய்ங்கிறார். இப்படி எல்லாம் கிளறிப்பாரு. பின்னாடி வந்த பாமன் சுவாமிகள் அவர் இடத்துல ரொம்ப இதுல காலையில கூட நம்ம பொன்னுமாட சொல்லிக்கிட்டு இருந்தேன். குமரவேள் 18 ஒரு நூல் செய்யறாரு. அதை சொல்றார். அவருடைய பாருங்க, பெருமானே நான் எந்த தவமும் செய்யலை சொல்ற, ஒரு தவமும் செய்யாத என்னை நீ முதல்ல மானுடனை பிறக்க வச்சதே பெருசு சொல்ற. மானுடனை பிறக்க வச்சு அதுக்கே இவ்வளவு தவம் செய்யணுமா, நான் அதெல்லாம் செய்யல. ஆனாலும் இப்படி ஒரு தவமும் செய்யாத என்ன நான் என்ன நாயி பேயின்னு தான் சொல்லிக்கணும். ஆனா அது கூட சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா ஞானசம்பந்தர் போன்று பெரியவங்களே தங்களை நாய் பேயின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால இப்ப நான் என்ன நாய் பேயின்னு சொன்னா பொருத்தம் இல்லை. அதனால என்ன பண்ணலான்னு என்ன தடி கழுதுன்னு சொல்லிக்கிறேங்க. இப்படியே படுற, இப்படியே படுற. செய்தவம் ஒன்றில்லாத ஏழையேனுக்கு தின்பூவியன் மானுடனா தெரித்தன் மாறா. செய்தவம் ஒன்றில்லாத ஒரு தவம் செய்யாத ஏழையேனை எங்கன்னாரு தின் பூவியல், இந்த புவியில மானுடனா என்ன உணர்ந்து கொடுத்திய தெரித்தன் மாறா. கைதவம் என்று எண்ணி, இது குற்றம் என்று எண்ணி இலி நாய் பேய் என்ன கலரிடலாம் என்றாலும்
அதனால என்ன மானுடன்னு சொல்றதை விட நீங்க என்ன நாய் இல்லைன்னா பேயின்னு என்ன சொல்லிக்கலாம்னு நினைச்சு கலரிடலாம் சொல்லலாம் என்றாலும் அறிவாளர் பல்லோர், அறிவாளர்னா அருளாளர்கள் பெரியவங்கள்லாம், அறிவாளர் பல்லோர் உய்தவம் இல் பேய் நாய் என்றே தம்மை தாம் உரைத்தமையால் அவை பொருத்தம் அடையான், அவை பொருந்தா என அப்பர் சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுமே தன்னை நாயின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன நாயின்னு சொல்றது அதுவும் பொருந்தாது, பொருந்தா மூடர்தாமம் வைத வளம் சூட்டும் தடி கழுதை என்றே வளங்களியை புடைத்து வைவேல் பறித்து மன்னேன். அதனால அது குமரவேல் 18 நூல் எது சொல்லன்னா அருளாளர்கள் எப்படியெல்லாம் கீழே இறங்கி பாடுறாங்க. அதுக்காக இவர் நாயின்னு சொன்னா பின்னால இவர் வெளியில வந்தவர் தன்னை தடி கழுதைன்னு பார்த்தார். அதனால நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார் பொதுவில், அது கோலமார் பொதுனர் அப்படின்னா ரொம்ப என்னாரு அந்த நடனத்துக்குரிய தில்லை என்பது உலகத்திலேயே சிறப்புடைய. அதனாலதான் சேக்கலார் சுவாமி என்ன பண்ணார், புராணத்தை ஆரம்பிச்சோன்னு முதல்ல திருவடியை பாடினார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா முதல்ல. அடுத்தது என்ன பண்ணிட்டார் பாருங்க, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்கொழில் தில்லையுள் மா நடம் செய் வரதர் பொற்றாள் வளர்னர். அந்த நடனத்துக்கு வணக்கம். ஏன்னாரு அந்த நடனம் தான் நம்மை பிறவியிலிருந்து வெளியே எடுப்பதற்காக ஆடுற செயல். நீங்கள் அரும் பவத் தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோ துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தாள்கள் சிந்தையினும் புந்தையினும் உறவணங்கி போற்றல் செய்வாம். சிவபிரா சாத்திரம் நம்மை பிறவியிலிருந்து வெளியெடுக்கிறாங்க ஆடுறானா அந்த நடனம் அப்பேற்பட்ட சிறப்பு. உண்மை விளக்கம் சொல்லும், மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி நேயத்தால் அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் எந்த யார் பரதம் தான். அவனுடைய பரதம் என்ன சார், தினமும் டான்ஸ் ஆடுறான், அதை பத்தி சொல்லுங்க. எதுக்குன்னு வேற ஒண்ணும் இல்லப்பா, மாயை இதனை உதறி, மாயதனை உதறினா யோசிச்சு பாருங்க, இந்த மாயை என்பதை உலக பற்று. ஒவ்வொரு பொருள் மேலேயும் எவ்வளவு பற்று வச்சிருக்கு. இங்க இருந்து கிளம்பி போகும்போது வாட்ச் எடுத்துட்டோமா, போனை எடுத்துட்டோமா, கட்சிப்படுத்தணுமா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவ்வளவு பற்று. உன்னை விட்டுட்டு பெறக்கூடாது இல்லைங்களா? அப்புறம் கூட இருக்கிறது என் பிள்ளை, என் பையன், என் புருஷன், என் பொண்டாட்டி, கூட இருக்கிறது எல்லாம். இந்த பற்று எல்லாம் இதை எதையாவது ஒன்ன விட முடியுமா பாருங்க, அவ்வளவு கடினம். பெருமானுடைய நடனம் வேற ஒண்ணும் இல்லை. கையில ஒரு கொசு இருந்ததுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க, ஒரு உதறுனா பெருது பாருங்க, அந்த மாதிரி இந்த மாயை அப்படி உதறுனா வார்த்தை எப்படி போட்டாரு பாருங்க, மாதிரி கஷ்டப்பட்டு மாயை தள்ளின்னு சொல்ல, மாயை தன்னை உதறி வல்வினையை அதை உதறின்னு சொல்லல, ஏன்னா அது இருந்து பலன் கொடுக்கும். அதனால சுட்டு அதை போசிக்கணும், அது எந்திரிக்காது. முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன், அதனால அதை வார்த்தை எப்படி போட்டார், வல்வினையை சுட்டு மாய ஆணவ மலம் தலையை தூக்கும் மலம் சாய அமுக்கி என்னமா சொல்ற, அருள்தான் எடுத்து கருணையினால் நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல். ஆனந்த வாரிதி, வாரினா கடல் அர்த்தம், ஆனந்த கடல்ல நம்ம கொண்டு செலுத்துறதா அந்த பரதம். ஆனால அந்த பரதம் எங்க சார் நடக்கு அப்படின்னு இல்லை அப்பேற்பட்டது. அதனாலதான் கண்டபத்துக்கு எழுதும் பொழுது நிறுத்த தரிசனம்னு எழுது. கண்டபத்தில் இந்திரிய வயமங்கி இறப்பதற்கே காரணமாய் எந்தரமே தெரிந்து போய் அருணறைகள் வீழ்வேனை சிந்தையினை எளிவித்து இல்லையா. நடனம் அந்த இது சொல்லும் பொழுது அதுக்கு குறிப்பு பின்னாடி இந்த ஆசிரியர் என்ன சொன்னாங்க, நிறுத்த தரிசனம், நடனத்தை பார்க்க அப்பேற்பட்ட சிறப்புடைய இடம். அதனாலதான் அந்த தில்லை என்னைக்கும் இருக்கணும்னு பண்ண திருப்பல்லாண்டுல, மண்ணுக தில்லை வளர்க நம்பக்தர்கள் வஞ்சகற் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்ன நடைமளவால் உமைகோன் அடியோபு கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு, நெறினா வழி, திருவடி ஞானம்னு பொருள்னார் அருணையர். பின்னை பிறவி அறுக்க நெறினா வழி, அப்ப பிறப்பை அறுக்கக்கூடிய வழின்னா என்ன அர்த்தம்னா அது ஞானம். அதனால அருணையார் என்ன சொல்வாரு, நெறினா அது வழின்னு போட்டு பிராக்கெட் உள்ள திருவடி ஞானம்னு எழுதினார், அதுதான் நெறியம். பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு வல்லாண்டு உருவே அப்பேற்பட்ட தில்லை
அந்த தில்லைக்குள்ள கோலமார் பொதுவினில் வருக என ஏழை என்னை ஈங்கு ஒழித்து அருளி. ஏழை என்னை ஈங்கு ஒழித்து அப்படின்னா போனவங்கள்லாம் கூட போயிட்டாங்க, என்ன மட்டும் ஒழித்து. ஆனா கை விட்டுறல, அருளி திலை வரைச்சு அப்படின்னா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு முதல்ல விட்டாங்கன்னாரு ஒழித்து. ஆனா அதே நேரத்துல விட்டாலும் கவனிச்சுக்கிட்டாரு சார், நம்மள எங்க தனியா அலைய விடலாம், என்ன பண்ணாரு தில்லைக்கு வந்துட்டார்ல, அதனால ஒழித்து. ஆனா அப்புறம் அருளி அன்று உடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற உடன் கலந்து அருளியும். அன்னைக்கு கூட போனாங்களே அவங்க கூட எல்லாம் என்னன்னாரு, சுவாமி உடன் கலந்து அருளியும். மேல போனவங்களோட, மேல போனவங்க சுவாமியோட போய் கலந்தாங்கன்னு சொல்ல, மேல போனவங்க கூட சுவாமி கலந்து கொண்டாங்க. ஏன்னாரு அவன் அடியாரோடு அப்படி இருக்கிறான். நீயும் நின் அடியாரும் நின்று நிலாவி விளையாடும் திருவோலக்கம் சேவிக்கை ஈசாம்ப. அடியாரோட விளையாடுறானா மேல திருவோலக்கத்துல, கோயில் முத்திருக்கோள் சொல்லுவார். ஆனால் அன்று உடன் சென்ற அருள்பெரும் அடியவர் ஒன்ற உடன் கலந்து அருளியும் எய்த வந்திலாதார் எரியில் பாயமும் மாலது ஆகி மயக்கம் எய்தியும் பூவலம் அதனில் புரண்டு வீழ்ந்தலறியும் கால் விசைந்தோடி கடல் புகமண்டி. இவங்களெல்லாம் கிடைக்காதவர்கள்தான் இந்த உலகத்துல. அந்த திருவடி கூட போக முடியாதவர்கள் அந்த எரியில் பாயவும் இதுல போய் குதிக்கவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் அவங்க மயக்கமுற்று பூவலம் அதனில் இந்த உலகத்துல புரண்டு வீழ்ந்து அலறியும், தரையில புரண்டு விழுந்து அழுறாங்க, நாங்கள்லாம் போக முடியலையே. கால் விசைந்து ஓடி கடல் புகமண்டி. கடல் புகமண்டினா கடலுக்குள்ள போய் உயிரை விட்டுறது. அப்படியெல்லாம் போய் நாத நாத என்று அழுது அரற்றி, பெருமானே பெருமான் நாதா நாதா என்று அழுது அரற்றி பாதம் எய்தினார். பாதம் எய்த ஓடினார். அப்படி போய் எங்க சேர்ந்தாங்க, பாதம் எய்தினார், திருவடி போய் சேர்ந்தாங்க. அப்படி அழுது புரண்டு எடுத்து அவங்கெல்லாம் இருக்க பதஞ்சலி கருளிய பரமநாடக என்று இதன் சலி பெய்தனின்றி ஏங்கினர் ஏங்கவும். அன்னைக்கு பதஞ்சலி முனிவருக்கு மேலான ஆனந்த தாண்டவத்தை எல்லாம் இங்க காட்டினிய பெருமானே என்று மனம் சலிப்படைய எய்தி ஏங்கிக் கொண்டு திலையில கதறி கொண்டு நிற்கிறாங்க. அன்னைக்கு பதஞ்சலியாருக்கு நடனம் காமிச்சியே, வியாக்கிரபாதருக்கு நடனம் காமிச்சியே, இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு என்னைக்கு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஏங்கி நிற்க இயலில் பெரும் இமயத்து இயல்புடை அம்பன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடனவில் கழிதரு செவ்வாய் உமையொடு காளி கருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை. அப்பேற்பட்ட பெருமான் எழில் பெரும் இமயத்து இயல்புடை, கைலை மலையிலிருந்து வந்த பெருமான். அந்த கைலை மலையினுடைய சிறப்புகள் யாவும் பெறப்பட்ட புலியூர்னர். பொலிதரு புலியூர், பொலின்னு அழகு. புலியூர் வியாக்கிரபாத முனிவர், புலிக்கால் முனிவர் வழிபட்ட இடம், அதனால புலியூர். அதனால பொலிதூர் புலியூர் பொதுவினில் நடனம் ஆடுற இடத்துல, அதான் பொதுன்னா அரங்கம். பொதுவினில் நடனவில் கடிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு. அவன் உமையம்மைக்கு அருள் செய்தானா, காளிக்கு அருள் செய்தானா? எப்படி அருள் செய்தான்னாரு, அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை. அவன் எப்படி அருள் செய்தான்னாரு, முகத்து ஒரு சின்ன புன்னகை, அவ்வளவுதான். அதுதான் ரெண்டு பேருக்கும். அம்மாவுக்கு அருள் செய்தது அது என்னன்னாரு, அது ஏனைய ஆன்மாக்கள் எல்லாம் முக்தி இன்பம் பெறுவதற்கு அம்மாவுக்கு கொடுத்த பரிசு. காளிக்கு அருளியது அதே சிரிப்பு. காளி சொல்றாரு, தார்காசுரனை கொன்ற பின்னர் காளி என்ன பண்ணாரு, அவனுடைய தார்காசுரனுடைய இரத்த சிந்திய இடங்களெல்லாம் அரக்கர்கள் முளைத்தார்களாம். அவர்களை எல்லாத்தையும் கொன்று வெறி பிடித்து இந்த உலகத்தையே நான் அழித்து தீருவேன்னு காளி ஆட, அவளை அடக்குவதற்காக சுவாமி ஆடி அவளை அடக்கிறான். அதனால அங்கும் ஒரு சிறு நகையா. இங்க என்னன்னா, முக்தி இன்பம் பெறுவதற்கு வழி செய்வதற்காக அம்மாவுக்கு அருள் சக்தியை வழங்கிய சிரிப்பது, காளிக்கு இந்த உலக போகங்களை ஆணவத்தை செருக்கை அடக்குவதற்குள்ள சிரிப்பது. ரெண்டு சிரிப்பு தான், இங்க அப்படி அங்க அப்படி. அதனால களிதரு செவ்வாய் உமையோடு, செவ்வாய்னா சிவந்த வாயுடைய உமைக்கு, உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகும் சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும், ஈண்டியன அவரை சூழ்ந்திருக்கிற அடியவர்களோடும் பொலிதரு புலியூர் அழகு மிகுந்த அந்த புலியூர் ஆகிய சிதம்பரத்தில் புக்கு இனிது அருளி, கைலாயத்துல இருந்து இங்க எழுந்தருளி அருளினன்
ஒலிதரு கையிலை உயர்களோனே. ஒலிதரு கையிலை, ஒலிதரு கையிலைனாரு. அப்படின்னா கைலாயம் எப்படி இருக்கும்னாரு, வேத மந்திரங்களும் திருமுறைகளும் தோத்திரங்களும் அங்க பாடிக்கொண்டே இருக்கும். அதுதான் கைலாயம். நீங்க போய் பாத்தீங்களா சார், பார்த்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு லெட்டர் போட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சார் நம்மகிட்ட இருக்குல்ல லெட்டரு, நொடித்தான் மலை பகுதியில் எழுதுறார். மேல போன அற ஒலியாகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் சொல்றாருல. அறவு போகும்ல எல்லாம் கேட்டது மேலங்கிறார். அற ஒலி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணலாம் வந்து எதிர்ந்து இசைப்ப. மேல முழுமையா அதான் கேட்டதுங்கிறார் கைலாயத்தில். அற ஒலி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விர ஒலி வேத ஒலி விண்ணலாம் வந்து எதிர்திசைப்ப வரமலி வானம் வந்து வழி தந்து எனக்கு ஏறுவதோ சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனை. கடைசியில பதியத்தை முடிக்க முன்னாடி அந்த பாட்டை பாடுறாரு. அதனால அங்க மேல அதெல்லாம் இருக்கு. அதுதான் சொல்றாரு, ஒலிதரு கையிலை உயர் கிளவோன். கிளவோன்னா உரிமை உடையவன் அர்த்தம். கிளத்தி அப்படின்னா அந்த காலத்துல கிழவன் கிளத்தின்னு சொல்லாட்சி இருந்தது. அப்படின்னா கிளத்தின்னா உரிமை உடையவள். அந்த தலைவனுக்கு உரிமை உடையவளாய் அது கிளத்தி. அந்த தலைவிக்கு உரிமை உடையவனாய் கிழவன். கணவன் மனைவிக்கும் அந்த காலத்துல பேர். அதனால அந்த இப்ப சுவாமியை யாருனார், அவன் தான் உயர் கிழவோன். அப்படின்னா இந்த உயிர்கள் யாவும் சென்று அடைவதற்கு உரிமை பற்றி நிற்கின்ற தலைவனாய் நிற்கின்ற கிழவோன். அதனால அவன் உயர்ந்த கிழவோன் என்று சொல்லி ஏனைய ஆன்மாக்கள் எல்லாவற்றிற்கு மேலாய் இருக்கின்ற ஒலிதரு கையிலை உயர்களவோனே என்று சொல்லி கீர்த்தி திருவுள் இந்த அளவுல நிறைவுக்கு வருகிறது. கிட்டத்தட்ட 10 வாரங்களாக நம்ம சிந்தித்து வந்த 15 வாரங்களாக சிந்தித்தே வரோம். அதுல இப்பொழுது அப்ப திருவாசகத்துல நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்று ஆரம்பித்த சிவபுராணத்தை நிறைவு செய்து, அதுவும் கூட பாருங்க, நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க ஆரம்பிச்சு எங்கொண்டு முடிச்சாருன்னா எங்க கொண்டு முடிச்சாரு, செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் முடிச்சார். இங்கேயும் தில்லை மூதூர் ஆடிய திருவடி எங்க கொண்டு முடிஞ்சதுன்னா ஒலிதரை உயர் கிளவோனே என்று. ஒலிதரு கையிலை உயர் கிளவோன் ஆடுகின்ற இடம் சிதம்பரம் என்று சொல்லி அதையும் தில்லை மூதூர் ஆடிய திருவடியில்தான் அதையும் கொண்டு முடிக்கிறார் சொல்லி கீர்த்தி திருவகளையும் இந்த அளவிலே இன்றைக்கு நிறைவு செய்வோம். வரக்கூடிய வகுப்புகள்ல நாம திருவண்ட பகுதியை நாம தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த சிந்தனைக்கு துணையாயிருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்புகின்ற அடியார் மக்கள் எல்லோர் திருவடிகளுக்கும் எனது அன்பையும் நன்றியையும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்தேன். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து சொல்லி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.